Hi guys, happy evening. Hope so. கரெக்டான டயத்துக்கு லைவ் வந்துட்டேன்னு நான் நினைக்கிறேன். Hope so you're all fine. நம்ம ரொம்ப நாளாக ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டே ரைட்டிங் டாஸ்க் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச டாஸ்க். எல்லோரும் ரொம்ப ஆவலாக வந்து எழுதணும் பழகணும் புதுசாக வந்து அதுக்கு முன்னாடி ஒன் திங் என் வாய்ஸ் தயவு செஞ்சு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஐ எம் ஃபீலிங் நாட் வெல். கொஞ்சம் தொண்டை கரன்னு இருக்குது. எல்லா ஊர் தண்ணியும் மாற்றி மாற்றி குடிச்சதுனால என்னோடய தொண்டை கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ ஹோப்ஸோ உங்கள் எல்லாருக்கும் இது ஆடியபிளாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம டேக் பண்ணிக்கலாம். நீங்களும் லைவ் வந்தவங்க ப்ளீஸ் டேக் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி போயிட்டுருக்கு? குட்டீஸ்க்கெலாம் இன்னையோட ஐ திங்க் ஸோ ஸ்கூல்லாம் முடியுது. ஸோ எல்லோரும் இன்னும் வீட்டில் ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறீங்க. வீட்டில் நமக்கு இருக்கிற வேலைகள் எல்லாமே ஒன்றுக்கு டபுள் ட்ரிபிள் ஆக போகுது. ஒரே ஜாலி தான். உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் நான் வந்து உங்களை அப்படி தான் கலாய்ப்பேன். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹாய் பிரியா தீபக் தான் ஜாயின் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் லைவ்ல. காயத்ரி ஆனந்த், காயத்ரி ஹாய் சிஸ். ஹாய் ஹாய் ஹாய். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டேக் பண்ணுங்கள், நானும் டேக் பண்ணுறேன். அண்ட் கீர்த்தி, சதீஷ், நித்யா, கோமதி இவங்களாம் வந்து சூப்பராக எழுதி பார்ட்டிசிபேட் பண்ண நம்மளோட லவ்லி மம்மிஸ். ஸோ நம்ம அவங்கள டேக் பண்ணிக்கலாம், கூப்பிட்டுக்கலாம். வீட்டில் நமக்கு இருக்கிற வேலைகள் எல்லாம் ஓகே. எல்லாரையும் இன்வைட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நீங்களும் இன்வைட் பண்ணுங்கள். நம்ம ஜட்ஜையும் நம்ம இன்வைட் பண்ணிடலாம். ஓகே, எல்லோரும் லஞ்ச் முடிஞ்சிச்சு. காஃபி, டீ. ஹோப் ஸோ யூர் ஆல் டிட் யுவர் ஸ்நாக்ஸ் டைம். ஹாய் நித்யா. ஹாய்டா பிரியசுக்கி. ஹாய் ஹாய். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஜாயினிங். ரொம்ப நாளுக்கு அப்புறம் லைவ் வருமா? பிஃபோர் தேட் நம்ம எப்போ லைவ் வந்தோம்? சேம் இதோ கான்டெஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்காக தான் லைவ் வந்தோம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி தான் உங்களை லைவில் பார்க்குறேன். குரூப்லேயும் லிங்க் ஷேர் பண்ணுங்கள் இஃப் இட் இஸ் பாசிபிள். ஓகே, ஹாய் சுமதி சங்கர் சிஸ். ஹாய்டா செல்வி. தேங்க்யூ ஸோ மச் நீங்களாம் ஜாயின் பண்ணதுக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் 15 days ரைட்டிங் டாஸ்க் நம்ம குரூப்பில். நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஆமே ஆடியபிள்? நானும் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பல, பிகாஸ் எல்லோரும் வந்து ஒர்க்கில் வந்து பிஸியாக இருப்பீங்க ஒரு இடத்துலையும். ஸோ இந்த 15 days ரைட்டிங் டாஸ்க் வந்து எனக்கு ரொம்ப செம்ம ஹாப்பியான ஒரு டைமிங்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு எழுதுறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ இருக்க நம்ம சுச்சுவேஷனில் வந்து மோஸ்ட்லி நம்ம செல்ஃபோன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். மெசேஜஸோ இல்லை கன்வே பண்ணுற விஷயமோ எல்லாத்தையுமே சிம்பிளாக ஒரு நோட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம போயிடும். பட் யாருமே பென் நோட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதே கிடையாது. பட் என்னோட லாஸ்ட் டைமிங்லையும் சரி இப்போவும் சரி நான் வந்து சீசன் 1 ரொம்ப ஈகராக வந்து எடுத்து பண்ணேன். ஏன்னா எழுதணும், ரைட்டிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. இதில் ஜாயின் பண்ண ஐ திங்க் ஸோ 12 to 13 மம்மிஸ் வந்து கண்டினியூஸாக 15 days கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. மை ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ ஆல். ஏன்னா உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ அழகாக எழுதியிருந்தீங்க. எனக்கு என்ன சொல்கிறது, எப்பவுமே மனசில் உள்ள எண்ணங்களுக்கு உயிர் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஒரு விஷயம் நம்ம நினைக்கிறோன்னா கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். அதுதான் நம்ம நினைப்போம். ஹாய்டா லக்ஷ்மி பிரியா.
நம்ம வந்து கண்டிப்பாக உயிரோட்டம் கொடுக்கணும்னு நினைப்பேன். அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துல சர்ச் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான யோசித்து எழுதுறதுக்கு பதிலாக ஒரு டாபிக் கேட்குறோமா, கேட்டோடனே நம்ம மனசில் என்ன தோணுது அதுதான் நான் வந்து எப்பவுமே எழுதணும்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் எழுதியிருந்தீங்க. அது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. சந்தியா, எஸ் ஆமாடா, அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன்னா, ஸோ இங்கே ஃபங்க்ஷன் வீட்டுக்கெலாம் போயிட்டு ஒரு ஊர் தண்ணி குடிச்சு த்ரோட் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஹோப் ஸோ என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு க்ளீனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பேசுகிறது புரியலன்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜில் சொல்லிடுங்க. ஸோ இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து கதை சொல்லி மேம்க்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி கான்டெஸ்ட் இருக்குது, இதுக்கு நீங்கள் ஜட்ஜ் ஆகிருக்கணும், கண்டிப்பாக உங்களோட ரிவ்யூ சொல்லணும் அப்படின்னு சொன்னோடனே அவங்க எனக்கு எந்த ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷனுமே இல்லாமல் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வை பிகாஸ் நான் இப்போ எடுத்துருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லைஃப் ஓரியன்டாக ரொம்ப கொஞ்சம் ஹை தாட் ப்ராசஸில் எடுத்துருக்கிறேன். என்னதான் நான் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தாலும் என்னோட ஒரு சீனியர் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பேசிக்காக நினச்சேன். அதே மாதிரி மேமும் சரின்னு சொன்னாங்க. அது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் நான் மேமை வந்து நிறைய குரூப்ஸில் பார்த்துருந்தாலும் அவங்கள நான் பர்சனலாக வந்து அமுதமொழியுடைய அவங்க யூடியூப் சேனல் மூலமாக தான் இன்னுமே நான் க்ளோஸாக பேச ஆரம்பித்தேன். அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க பாரதியோட கிராண்ட் டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரவுட் மூமெண்ட் இல்லையா? நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இந்த மாதிரி ஒரு இதில் இருக்காங்கன்னு நினைக்கும் போது இன்னும் நமக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கணும், பேசணும், நிறைய இன்ட்ராக்ஷன் பண்ணணுன்ற ஆசையெல்லாம் வரும். நீங்கள் இது நாள் வரைக்கும் மேமோட யூடியூப் சேனல் பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் மஸ்ட் விசிட். ஏன்னா அவங்க ஒரு கதை சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒருத்தவங்களை வந்து ஆங்கரிங் கொஷின் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. ஒரு விஷயமும் கேட்குறது வந்து ரொம்ப அழகாக கேட்டுப்பாங்க. ஓ, நம்ம இந்த மாதிரி கேட்கலாமா, இந்த மாதிரி தான் சொல்லணுமா, அந்த லெவலுக்கு இப்போ வர நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லேர்னிங் செக்ஷனாக கூட இருக்கலாம். நான் வந்து உடையார் கான்டெஸ்ட்டில் கலந்துக்கிட்டேன். எனக்கு அப்போ தான் அந்த ஸ்டோரியை வந்து அகைன் கேட்டு இந்த லாஸ்ட்டு அந்த ஏன்ஷியன்ட் பீரியட்லாம் இப்படிலாம் இருந்திருக்காங்களா, இப்படிலாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே அட்மையர் ஆகி வந்து ஒரு விஷயங்களையும் அவங்க ஸ்டோரியில் பார்த்தேன். இப்போ போயிட்டு இருந்த சிவகாமி சபதமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மேம் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர். அவங்க பேசுகிறத வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம ஒரு சஜஷன் கேட்குறதா இருந்தாலும் சரி, எப்படி சொல்ல, நம்ம எல்லார்கிட்டையும் நமக்கு ஒரு ஃபீல் ஃப்ரீ ஒரு ஜோன் வராது இல்லையா? அது மேம் கிட்ட வந்து கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கல அப்படின்னா அவங்களோட யூடியூப் சேனல் நான் தனியாகவே செப்பரேட்டாக மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு கதை பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கதைங்களை போட்டு விட்டு கேட்க சொல்லுங்கள். ஏன்னா இப்போ போயிட்டுருக்க ஜென்ரேஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்ஷியன்ட் பீரியடில் என்ன நடந்தது, அங்கே எப்படி இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது குட்டீஸ்க்கு. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் குட்டீஸ்க்கு இல்லை, நம்மளை விட ரொம்ப அட்வான்ஸ் திங்கிங்கில் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட்டாக சொல்லிக் கொடுங்க. அது என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட். அண்ட் தென் நான் என்ன சொல்லலாம், மேமை வந்து இன்வைட் பண்ணிடலாம் நம்மளோட ஸ்க்ரீனில். மேம் நீங்கள் எனக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்களா? ஐ வில் அக்செப்ட். மேம் நீங்கள் லைனில் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னால் உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்க முடியல. எஸ், நான் இன்வைட் பண்ணிட்டேன். உங்களுக்கு கேமராவில் ப்ரிங்க் பண்ணிடலாம். நான் இன்வைட் பண்ணிட்டேன். இந்த டாஸ்கில் கலந்துக்கிட்ட இருந்தவங்க ப்ளீஸ் உங்களோட தாட்ஸை வந்து எனக்காக ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ரிவ்யூ நீங்கள் இந்த கமெண்ட்லேயே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் வந்து எங்களுக்கு பர்சனலாக சொல்லியிருந்தீங்க, நம்மளோட குரூப்லேயும் போட்டிருந்தீங்க. பட் ஹவ் யூ ஆர் ஃபீலிங், நம்மளோட எப்பவுமே நம்மளோட ஸ்கூல் டேஸாக இருக்கட்டும் சரி, இப்போவும் சரி, ஒரு பென் அண்ட் நோட் அப்படின்னாலே அதுக்கு ஒரு செப்பரேட்டான ஒரு தனி மவுஸ்ன்னு தான் சொல்லலாம். ஏன்னா நம்ம சின்ன வயசுலாம் எழுதும்போது என் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்கணும், இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க, அதுக்காகவே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம எழுதுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஹாய் நிவேதா சிஸ்.
ஓகே. ஹாய் மேம். நான் ஆல்ரெடி மெசேஜ் போட்டிருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் அவங்க நம்ம லைவில் ஜாயின் பண்ணிடுவாங்க. அண்ட் இன்னொரு நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்பான்சர்ஸ். அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக வந்து இந்த டாஸ்க் அண்ட் இன்னும் சில விஷயங்கள் அந்த சில விஷயங்கள் எல்லாம் வந்து கண்டிப்பாக நம்மளால இன்னும் சூப்பராக பார்க்க முடியாது. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லலாம். ஐ வுட் லைக் டு தேங்க் அம்பிகா வடிவலகி மேம், வீணா பழனி, ரிஹானா, சீதா கார்த்திக். ஹாய் மேம். ஹாய் மேம். குட் ஈவினிங். நான் தெரியுறேன் நான் உங்களுக்கு. நல்லா இருக்கேன் பா. எஸ் எஸ் பட் வீடியோ இஸ் கமிங் மேம். யா யா ஃபைன் ஃபைன். வீடியோ ஓகே ஃபைன் மேம். கிளியர். யா. ஓகே. குட் ஈவினிங் எல்லாருக்கும். உங்க எல்லாரையும் இதுல வந்து சந்திச்சதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஆக்சுவலா இவ்வளவு நேரம் அவங்க வந்து பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கெல்லாம் நான் வந்து தகுதியானவளான்னு தெரியல எனக்கு. பட் ஐ எம் ரியலி ஹாப்பி. ஏன்னா நம்ம நார்மலாவே ஏதோ ஒண்ணு வந்து நம்ம பண்ணுவோம், ரொம்ப சாதாரணமா ஒரு விஷயங்கிற மாதிரி அதை பண்ணுவோம். அடுத்தவங்களுக்கு அது வந்து ஒரு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கிறது, ஒரு லைஃப் சேஞ்சா இருக்கிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் இல்லையா? அது அந்த மாதிரி ஒரு இதை வந்து என்னால கொடுக்க முடியுது அப்படின்னா அது வந்து மேபி காட்ஸ் கிஃப்ட் தான் சொல்லணும். ஏன்னா நான் வந்து இதுக்குன்னு தனியா எதுவுமே பண்றது இல்ல. ஜஸ்ட் லைக் தட் இது என்னோட வந்து நான் நார்மலா இருக்கிற மாதிரி தான் நான் வந்து இருந்துட்டு இருக்கேன். சோ உங்க எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ வந்து சொல்லிட்டு நான் வந்து நம்ம இதுக்கு போலான்னு நினைச்சேன். நானு என்னன்னா ஆக்சுவலா நம்ம நார்மலா வந்து நான் பார்ட்டிசிபெண்டா இருக்கும் பொழுது இந்த ஜட்ஜஸ் எல்லாம் என்னப்பா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் வந்து நான் நார்மலா நம்ம அது வந்து ஹியூமன் டெண்டன்சி, வேற வழி இல்ல. யாரா இருந்தாலும் வந்து அடுத்தவங்க ஜட்ஜ் பண்ணும் பொழுது நம்ம வந்து சொல்லுவோம், என்னப்பா ஜட்ஜ் பண்றாங்கன்ட்டு. அது வந்து நமக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு வரும் பொழுதுதான் அந்த ஒரு இது தெரியுது, அந்த டிஃபிகல்ட்டி வந்து தெரியுது. ஏன்னா நீங்க எல்லாருமே ரொம்ப ஆசம், ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருந்தது. உங்க டாபிக்ஸ் ஆகட்டும் எனக்கு வந்து ஃபில்டர் பண்ணவே முடியல. எதை வச்சு ஃபில்டர் பண்றது இத வந்து? ஏன்னா எல்லாருக்கும் எழுதி இருக்கிற ஆக்சுவலா ஆவரேஜா பார்த்தா ஒரு 13 பேர் வந்து மாறி 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 15 நாளும் எழுதிருக்கீங்க. சோ இது எதை வச்சு நான் வந்து ஃபில்டர் பண்ண முடியும்? எதை வச்சு அவங்கள வந்து இல்ல நீங்க வந்து வரலன்னு எப்படி? ஏன்னா ஒரு விஷயம் என்னன்னா, ஐ டோன்ட் வாண்ட் யூ டு கெட் டிசப்பாயின்மெண்ட். இது ஒன்னே ஒண்ணு மாத்திரம் நினைச்சுக்கோங்க. எப்பவுமே நாட் ஒன்லி இந்த சேலஞ்ச் நான் சொல்லல, இன் ஜெனரல் லைஃப்ல எதை எடுத்துக்கிட்டீங்கனாலுமே ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க, அது உங்களுக்கு சரியா வரல அப்படின்னா ஜஸ்ட் லெட் இட் கோ. அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கத்துப்போம். நான் நார்மலா வந்து அப்படிதான் பண்றது. என்ன மாதிரியான விஷயம் ஏதாவது ஒண்ணு வந்து வந்தா கூட அதுல வந்து சக்சஸ் ஆகல, ஃபெயிலியர் தான் நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா லெட் இட் கோ, அவ்வளவுதான். இதுவும் கடந்து போகும்ங்கிற மாதிரியான ஒரு இதை வச்சுக்கோங்க. இதுல எனக்கு கிடைக்கல அப்படின்னா இது என்னோட லைஃப், என் லைஃபே போயிடுச்சுங்கிற மாதிரியான ஒரு இதை மாத்திரம் வச்சுக்காதீங்க. ஏன்னா நம்ம சாதிக்கிறதுக்கு வந்து இன்னும் நிறைய இருக்கு. நான் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை பிறந்தாச்சு, என் குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, என் குழந்தை வேலைக்கு போகுது, இன்னும் எனக்கு என்ன சாதிக்கிறது இருக்கு அப்படின்னா ஆல்வேஸ் தெர் இஸ் சம்திங் டு லேர்ன். அந்த ஒரு விஷயம் எப்பவுமே நம்ம வந்து மனசுக்குள்ள அதை தான் வச்சுக்கணும் ஆல்வேஸ். ஏன்னா அதுக்குதான் நம்ம வந்து சொல்லுவோம் வந்து கற்றது வந்து கைமண் அளவுதான் அப்படின்ட்டு. இந்த ஒரே ரீசனுக்கு தான் நம்ம வந்து சொல்றது. எப்பவுமே நமக்கு வந்து ஒரு இது ஒவ்வொன்றுட்டே இருக்கும் நம்ம கத்துக்கிறதுக்கு அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு இதை மாத்திரம் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய 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 நல்ல விஷயங்களை கத்துக்க முடியும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கத்துக்கும் பொழுது நான் நார்மலா என்ன பண்ணுவேன் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு விஷயம் நுனிப்புள்ளாவது மேஞ்சிடணும்னு நினைச்சுப்பேன். நமக்கு வந்து இந்த நம்ம எல்லாம் போக முடியல நமக்கு வந்து அப்படின்னு இருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு நாளைக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் நிறைய வேலை பண்ணுவேன். தமிழ் சொல்லி கொடுப்பேன், ஸ்லோகம் சொல்லி கொடுப்பேன், அதுக்கப்புறம் வந்து ஸ்விம்மிங் சொல்லி கொடுப்பேன். எதையும் விட்டு வைக்கல, அது கூட விட்டு வைக்கல.
ஸ்விம்மிங் சொல்லி கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து யாராவது குக்கிங்ல ஏதாவது, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நார்மலா கால் பண்ணி டவுட் கேட்பாங்க, இதை இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேயா, ஏதாவது ஒரு ரெக்டிஃபிகேஷன் கூட எனக்கு இந்த இதை வந்து ரெசிபிக்குங்கிற மாதிரி கேட்பாங்க. சோ அந்த மாதிரி விஷயங்கள் ஆகட்டும். என்னோட யூடியூப் இப்ப வந்து 2 சேனல், இப்ப ஒண்ணு வந்து முதல்ல இது அமுதமொழி உடையார் சொல்லிட்டு இதை வச்சுட்டு இருக்கேன், கதை சொல்றது. இப்போ இன்னொன்னு வந்து ஸ்பிரிச்சுவல் சேனலும் ஒண்ணு ஆரம்பிச்சு, குட் தாட்ஸ்ன்னு சொல்லி அதுவும் போய்கிட்டு இருக்கேன். அதனால 2 சேனல், 2 குதிரையில சவாரி பண்ற மாதிரி இப்ப அதையும் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, நிறைய நான் வந்து ரொம்ப என்ன பத்தியே நிறைய செல்ஃப் டப்பாவா நிறைய பேசிட்டேன். அதனால இப்போ வந்து ஆக்சுவலி நாங்கெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். வை பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து பேச தெரியாது, ஆனா பேசுறவங்களோட கேக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் நீங்க. நாங்கெல்லாம் இப்பதான் வந்து பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கோம். நீங்க பேசுறத கேட்கும் போது நம்மள இன்ட்ரெஸ்டிங்கா ஓகே அப்புறம் அப்புறம் ஜாலியா இருக்கும். ஆக்சுவலா எல்லாருமே என்ன வந்து நான் பாரதியாரோட பேத்தி அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் என்ன கேக்குற கேள்வி வந்து, நீங்க வந்து அவரை பார்த்திருக்கீங்களா, அவங்க வீட்டுக்கு போயிருக்கீங்களா, அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. நான் வந்து பாக்கல. எனக்கு ஏன்னா ஈவன் எங்க அக்கா கூட, பெரிய அக்கா, ஏன்னா அவர் வந்து ரொம்ப சின்ன வயசுலயே போனதுனால நாங்க வந்து பாக்கல. ஆனா எங்க அம்மா வந்து ரொம்ப பார்த்திருக்காங்க, ரொம்ப பேசியிருக்காங்க. இன்ஃபேக்ட் எங்க அம்மா பிறந்ததே காசியில தான் பிறந்தாங்க. அந்த சமயத்துல பாரதியார் வந்து காசியில தான் இருந்தாரு. சோ அந்த மாதிரி அம்மா வந்து நிறைய இன்டராக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆனா என்ன ஒரே ஒரு இதுனா, நான் வந்து என்னுடைய காலேஜ் டேஸ்லயோ ஸ்கூல் டேஸ்லயோ, இன்ஃபேக்ட் நான் இங்க பேரன் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் எங்க வீட்டுக்காருக்கே தெரியும் நான் பாரதியாரோட பேத்தின்னு. அப்படிங்களா? கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷம் கழிச்சுதான் அவருக்கே தெரியும். இனிஷியலா ஏன்னா எனக்கு ஸ்கூல் டேஸ்லயும் நான் வந்து யார்கிட்டயும் பெருசா அதை வந்து ப்ரோபகண்டா பண்ணிக்கல. காலேஜ் டேஸ்லயும் யார்கிட்டயும் பெருசா ப்ரோபகண்டா பண்ணிக்கல. காலேஜ்ல வந்து பிரின்சிபலுக்கு மாத்திரம் தெரியும் நான் வந்து பாரதியாரோட பேத்தி அப்படின்னு சொல்லி. அதனால காலேஜ்ல நடக்கிற தமிழ் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் எதுவா இருந்தாலும், ஏன்னா அப்ப நான் தமிழ் ஜேர்னலிசம் வேற பண்ணியிருந்தேன், ஒரு பேப்பர் எடுத்து பண்ணியிருந்தேன். அதனால தமிழ் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் எதுவா இருந்தாலும் அவங்க என்ன கூப்பிட்டு விட்டுருவாங்க, நீ யார் டேக்கிங் இன்சார்ஜ் அப்படின்னு. நாங்க வந்து நார்மலா காலேஜ் டேஸ்ல வந்து பிரின்சிபலை வந்து மேம் கூப்பிட மாட்டோம், ஆன்டின்னு கூப்பிடுவோம். அவங்க வந்து அந்த ஒரு இதை கொடுத்திருந்தாங்க எல்லாருக்குமே, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்களை ஆன்டின்னு தான் கூப்பிடுவாங்க. சோ நான் அண்ணா ஆதர்ஷ்ல படிச்சேன். சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து ஆன்டி, வேற யாருக்காவது சான்ஸ் கொடுங்க ஆன்டின்னா கேட்க மாட்டாங்க. நோ 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 நோ, யூ ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் திஸ் அப்படின்வாங்க. அதனால அவங்கதான் வந்து நிறைய, ஆக்சுவலா நான் சின்ன வயசுல வந்து ஐ மீன் என்னோட காலேஜ் டேஸ்ல நான் நிறைய விஷமம் பண்ணிருக்கேன்னா அதுக்கு மெயினா ஒரே ரீசன் யாருன்னா எங்க பிரின்சிபல் தான். அவங்க வந்து அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்திருந்தாங்க. எங்க ஆக்சுவலா இன் ஜெனரல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து நிறைய ஃப்ரீடம் உண்டு. அண்ட் எங்களை மாதிரி இருக்கிற கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்னும் அநியாயத்துக்கு ஃப்ரீடம் உண்டு. அங்க வந்து லைப்ரரி போவோம். பனிஷ்மெண்ட்னா எங்களுக்கு வந்து லைப்ரரியில போய் உட்காந்து படிக்கணும், அதான் பனிஷ்மெண்ட். சோ லைப்ரரி போவோம். லைப்ரரி போனா அங்க வந்து குமுதம் ஆனந்த விகடன் எல்லாம் கூட வாங்கி வச்சிருப்பாங்க. நான் ஒரு காலேஜ் புக்கையும் எடுத்து படிக்கிறது கிடையாது. அவங்க கொடுக்குற பனிஷ்மெண்ட்டை வீல் என்ஜாய். நாங்க ஜாலியா ஒரு குமுதமோ ஆனந்த விகடன் கலைமகள் எதையாவது ஒண்ணு எடுத்து காலேஜ் புக்கு நடுவுல வச்சு படிக்கிறது. இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் நிறைய பண்ணிருக்கோம் நாங்க. சோ எங்களோட இது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய அந்த அவங்க வந்து அத ரொம்ப லைட்டா எடுத்துப்பாங்க. சோ எதுவா இருந்தாலும் வந்து நான் நார்மலா நம்ம வந்து யாரும் வந்து அப்படியே ஃபுல்லா சந்தோஷமாவே சிரிச்சுட்டே இருந்தது கிடையாது லைஃப்ல. எல்லாருக்குமே ஏதோ ஒரு பாயிண்ட்ல ரொம்ப மனசு கஷ்டமா இருந்திருப்பாங்க, டிப்ரெஸ்டா இருந்திருப்பாங்க, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்திருப்பாங்க. எல்லாம் இருக்கும் பொழுது நான் வந்து ரொம்ப இதுவா நினைச்சுக்கிறது வந்து இதுவும் கடந்து போகும், அவ்வளவுதான். ஜஸ்ட் ஃபேஸ் இட் அண்ட் இட் வில் லீவ் யூ. அண்ட் அந்த இப்போ வந்து நெட்ரிகன் சாங் தான் இப்போ வந்து நான் ரொம்ப டல்லா ஃபீல் பண்ணேன்னா அந்த சாங் நான் கேட்பேன். ஏன்னா அதுல வந்து அது அப்படிதான் வரும். அந்த கவலை வந்து நீ கொஞ்ச நாளைக்கு அதை விட்டுட்டு அது ஒண்ணு விட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரியான அந்த அந்த லிரிக்ஸ் வந்து சோ அந்த மாதிரி தான் நான் வந்து பண்றது. எப்பேற்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் ஏன் கிராஸ் பண்ணி வர முடியுது அப்படின்னா அதுதான் ரீசன். நம்ம வந்து நம்மளுடைய ஃபேமிலி லைஃப்ல வந்து அதுதான் பெரிய இதுவா எடுத்துக்கணும் ஆக்சுவலா. அண்ட் உங்க எல்லாருடைய டாபிக்ஸ் எனக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஐ வாஸ் ரியலி சோ ஹாப்பி. ஏன்னா
அவ்வளவு நல்லா எழுதியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் ஒரு 3 பேரோட இதை வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா நீங்க போடுற ஷீட்லயே நான் ஒவ்வொரு பேரா தான் வருது இல்லையா. ஆனா என்ன பண்ணுவேன்னா நீங்க போட்ட உடனேவே எஸ்பெஷலி ஒருத்தரோட முதல்ல டபால்னு ஓபன் பண்ணி படிச்சிருவேன் நானு. ஏன்னா அவங்களோட யாரு வந்து மேம் எனக்கு அது? ரொம்ப இல்ல நான் ரிசல்ட் யாரு? அனௌன்ஸ் பண்ணும்போது சொல்றேன். So, Sure, sure. நான் நோட் பண்ணி வைக்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பா கேட்பேன். so, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா எழுதியிருப்பாங்க ஆக்சுவலா. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா முதல்ல நீங்க ஷீட்டை போட்ட அடுத்த நிமிஷமே ஃபர்ஸ்ட் போய் அவங்களோட மாத்திரம் படிச்சிருவேன். அதுக்கப்புறமா மத்தவங்களோடதெல்லாம் படிச்சு அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் யார் யார் எவ்வளவு. ஏன்னா நான் வந்து சும்மாலாம் அப்படி கொடுக்க கூடாது. ஏன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு எழுதுறாங்கிறதுனாலதான் நான் வந்து இந்த பேப்பர் பாத்தீங்கன்னா இதுல வந்து எல்லா பாயிண்ட்ஸ் நேம்ஸ் எழுதி பாயிண்ட்ஸ் எழுதி அந்த மாதிரி தான் டே 1 டே 2 அது மாதிரி அப்படி எழுதிதான் நான் வந்து ரிசல்ட் வந்து இப்போ சொல்ல போறேன் நான். ஏன்னா அவங்க எல்லாரும் வந்து அவங்களுடைய பார்ட்டை ரொம்ப நல்லா ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்கும் பொழுது நம்ம வந்து நம்மளுடைய பார்ட்ல கரெக்டா இருக்கணும் அப்படிங்கறதுனால அந்த மாதிரிதான் நான் வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு அந்த டாபிக்ஸ் எனக்கு சிலதெல்லாம் வந்து உங்களை வந்து உங்ககிட்ட வந்து நான் பேசணும்னு நினைச்சேன். அதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான இது வந்து அந்த இண்டிபெண்டா இருக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எப்படி இண்டிபெண்டா இருக்கலாம் அப்படிங்கறத வந்து நிறைய பேர் வந்து நிறைய விதத்துல சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னோட ஒரே ஒரு சின்ன ஒரு இதை மாத்திரம் நான் வந்து உங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைச்சது வந்து நம்ம ஹவு வி கேன் ஸ்டாண்ட் ஆன் அவர் ஓன் லெக்ஸ் அப்படின்னா நம்ம வந்து பினான்சியலா ஃப்ரீடமா இருக்கோம் அப்படின்னா நம்மளால வி கேன் ஏபிள் டு ஸ்டாண்ட் ஆன் அவர் ஓன் லெக்ஸ். அதுதான் நான் சொல்ல வரேன் நானு. சோ பினான்சியலா இப்ப வந்து உங்களால உங்க வீட்டுக்கு எவ்வளவு தூரம் அந்த அந்த இதை வச்சுக்கிட்டு உங்க வீட்டுக்கு எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்றீங்க அப்படிங்கறது பாயிண்ட் இல்ல. அந்த இதனால நீங்க எவ்வளவு தூரம் இண்டிபெண்டா இருக்கீங்க. இப்ப வந்து நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்கீங்க. அதுல வந்து அவங்க உங்களால எங்கேயும் போய் ஒர்க் பண்ண முடியல அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா யூ கேன் ஜஸ்ட் சர்ச் ஒரு மாதிரி வீட்லயே இருந்து. ஏன்னா இப்ப வந்து உங்க குழந்தைக்கே நீங்க ஏதாவது சொல்லி கொடுக்கணும்னா வெளியில கொண்டு போய் கிளாஸ்ல போடாம அது உங்களாலேயே சொல்லி கொடுக்க முடியுதா அப்படிங்கிற மாதிரி பாருங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் ஜஸ்ட் இப்போ ஃபேஷன்ன்ற இதுல வந்து நான் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளால என்ன ரொம்ப பிடிக்குது நமக்கு என்ன நம்மளால பண்ண முடியும் அதை வச்சுக்கிட்டு வெதர் வி கேன் ஏர்ன் சம்திங் அப்படிங்கிற மாதிரியான நம்ம எல்லாத்தையும் காசு காசு காசுன்னு பார்க்க வேண்டாம். ஆனா ஒரு ஒரு மாதிரி நமக்கு வந்து சில விஷயங்கள்ல காசு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா டோன்ட் லீவ் இட், யூ ஜஸ்ட் கண்டினியூ இன் தட். அண்ட் இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பேஷனேட்டா நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா அந்த பேஷனேட்டா பண்ற விஷயத்துல உங்களால இன்னும் என்ன மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பாருங்க. நான் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இப்ப எப்படின்னா தமிழ் மன்றத்துல வந்து ரொம்ப சீரியஸா ரொம்ப சின்சியரா எவ்ரி ஃப்ரைடே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா தமிழ் சொல்லி கொடுப்பேன் குழந்தைங்களுக்கு. எப்படின்னா மார்னிங் 11 to till 1 o'clock முதல்ல சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டைம் பத்தல, நிறைய குழந்தைங்க கிட்டத்தட்ட 60 குழந்தைங்க ஒரு கிளாஸ் ரூம் மாதிரியே எனக்கு இருக்கும், 60 குழந்தைங்க கிட்ட இருப்பாங்க. சோ அப்போ அந்த குழந்தைங்களுக்கு 1 hour பத்தலன்னு சொல்லி 1.5 மணி நேரமா வச்சு 11 to 12:30ங்கிற மாதிரி வச்சேன். அப்போ வந்து அந்த குழந்தைங்க பசியோட இருப்பாங்களே அப்படிங்கறதுனால நானே என்னுடைய இதுல வந்து ஏன்னா அங்க ஃப்ரீயா தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் முதல்ல. சோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், நானே அதை வந்து கொஞ்சம் சிப்ஸோ ஜூஸோ சீசனுக்கு ஏற்ற மாதிரி, சம்மரா இருந்தா ஜூஸ், வின்டரா இருந்தா அந்த மில்க் இங்க கிடைக்கும், ஃபிளேவர்ட் மில்க்ஸ் கிடைக்கும். சோ அந்த மாதிரி அந்த பேக்கெட்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணி, ஏன்னா அவங்க எல்லாம் சும்மா ஒரு லீஷரா படிக்க போறாங்க தமிழ், அவ்வளவுதான் அவங்க எல்லாருக்கும் அந்த மாதிரி இதுல இருந்தது. அதனால எல்லாம் அந்த மாதிரி வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு சொல்லியும் கொடுக்கறது. சில குழந்தைங்களுக்கு நோட் புக், பென்னு, பேப்பர், பென்சில் எல்லாமே வந்து நானே பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து கொஞ்ச நாள் போச்சு. இப்ப இந்த கோவிட் பீரியட்ல வந்து கம்ப்ளீட்டா எல்லாமே ஸ்தம்பிச்சுது, எல்லாமே ஃப்ரீஸ் ஆச்சு, ஒன்னும் எங்களால பண்ண முடியல. அங்க வந்து தமிழ் மன்றம் பில்டிங்கும் எல்லாம் போச்சு, அவங்களால வாடகை கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க வெக்கேட் பண்ணாங்க. ஏன்னா யாரும் மெம்பர்ஷிப் ஃபீ கொடுக்கறதுக்கு அங்க இல்ல, நோபடி இஸ் ரெடி டு கிவ் இட் ஃப்ரம் த பாக்கெட். அந்த மாதிரி இருந்ததுனால அங்க வந்து பில்டிங்கே அவங்க வந்து ரெண்டுக்கு எடுத்த அந்த பில்டிங்கே அவங்க திரும்ப இது பண்ற மாதிரி ஆச்சு. சோ தமிழ் மன்றம் வந்து இப்போ ரன் ஆகுறது இல்ல. அப்ப வந்து நான் அதே தான் ஃப்ரீயா சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இப்ப வந்து ஒரு ஒரு 4-5 குழந்தைங்க வந்து அவங்க எல்லாம் நல்லா வெல் செட்டில்டு,
சில குழந்தைங்க வந்து ஈவன் லண்டன்ல இருந்து எல்லாம் கூட எனக்கு இப்ப கிளாஸுக்கு வராங்க. ஆனா நான் இப்ப ஃப்ரீயா சொல்லி கொடுக்கல. ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம எப்போ வந்து அந்த ஃப்ரீங்கிற இதை வந்து எளியவருக்கு தான் இறங்கணும். அதுக்காக நான் வந்து நல்லா வெல் டுடுவா இருக்கிறவங்களுக்கு இறங்காம கிடையாது. ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் ஃபாலோ பண்ணாம அவங்க என்ன பைசா, அதுக்காக நம்ம வந்து பைசா இல்லாம ஃப்ரீயா சொல்லி கொடுக்கணுங்கிற இதுவும் அவங்களும் எதிர்பார்க்கல. அதனால என்ன ஆச்சுன்னா இப்போ ஐம் சார்ஜிங் அ மினிமல் சார்ஜ். சோ அந்த மாதிரி தான் நீங்க வந்து உங்களை வந்து நீங்க இண்டிபெண்டா பினான்சியலா நீங்க வந்து யூ கேன் ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஓன் லெக்ஸ். சோ அந்த மாதிரி நீங்க வந்து பண்ணலாம். அதே மாதிரி இப்போ யூடியூப் ஆரம்பிக்கிறது இட் இஸ் நாட் அ வெரி பிக் திங். ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒன்லி திங் உங்ககிட்ட ஒரு ப்ராப்பரான மொபைல் இருக்கணும், அவ்வளவுதான். அண்ட் உங்களுக்கு வந்து உங்களுடைய கான்டென்ட் நீங்க என்ன போடுறீங்க, வீடியோல என்ன போடுறீங்கிறது வந்து கொஞ்சம் பெஸ்டா இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். சோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு வேணும். இப்ப என்னோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா நாங்க இங்க என்னன்னா சும்மா எங்களுக்கு வந்து சும்மா வீட்டுல உட்கார்றது பிடிக்காது. அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கலாலயான்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சுட்டு நிறைய மியூசிக் கான்டெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க இப்ப கூட Facebookல போய் கலாலயான்னு இது பண்ணீங்க, டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா யூ கேன் சி கலாலயா சத்யன் லக்ஷ்மணே வரும். அவங்க பேர் வந்து நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஸ்ரீவித்யா சத்யன். ஏன் இதை கதை சொல்லின்னு வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு ஏத்த மாதிரி ஒரு நேம்ல ஒரு ஐடியா ஆரம்பிக்கணுங்கிறதுனால கதை சொல்லின்னு சொல்லி ஒரு இதை ஆரம்பிச்சேன். சோ இப்ப நீங்க இதுல போய் பாத்தீங்கன்னா ஸ்ரீவித்யா சத்யன், அவங்க வந்து சத்யன் லக்ஷ்மன். சோ நீங்க Facebookல ஏன்னா அவங்களுக்கு more than 1 lakh ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. எல்லாரும் வந்து நிறைய ஸ்மியூல்ல பாடி அதுல போடுவாங்க. நிறைய பேர் ரொம்ப ஆசம் சிங்கர்ஸ் வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சும்மா வீட்டுல இருக்கிறவங்க, வெறும்னா சும்மா ஆபீஸ் போயிட்டு வரவங்க, அந்த மாதிரியான பீப்புள் இருக்காங்க. பட் நிறைய பேர் நிறைய ஆசம் சிங்கர்ஸ் வந்து அதுல இருக்காங்க. நீங்க வந்து உங்களுடைய டைமை வந்து ஈவன் கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க அங்க போய் அந்த சாங்ஸ் எல்லாம் கேட்டு கூட நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். அவங்க வந்து ஒரு இதுல போய்கிட்டு இருக்காங்க. சோ அவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா என்னால இது பண்ணவும் முடியாது. ஏன்னா உனக்கு எதுக்கு யூடியூப், வீட்டுல பேசாம இருன்னு சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு அந்த மாதிரி பண்றதுக்கு சான்ஸே இல்லாம இருந்திருக்கும். ஆனா அவங்க வந்து ஹீ கேவ் ஃபுல் ஃப்ரீடம். அதனால நான் பாட்டுக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சா, அதுக்கப்புறம் இன்னொரு சேனல் ஆரம்பிச்சா, அது மாதிரி ஹஸ்பண்ட்ஸோட சப்போர்ட்டும் வந்து மஸ்ட். அண்ட் இன்னும் ஒரு இது டாபிக் வந்து எனக்கு இந்த உணவே மருந்து, அதுல கூட நிறைய பேர் நிறைய விஷயங்கள் எழுதியிருந்தீங்க. ஆனா அதுல ஒரு சின்ன கரெக்ஷன் எனக்கு என்ன சொல்லணும்னு இருந்தது அப்படின்னா, இந்த ஒரு பாயிண்ட் வந்து நீங்க நிறைய பேர் வந்து எழுதல. பழசு சாப்பிடுறத அவாய்ட் பண்ணுங்க. ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சு சாப்பிடுறது வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணுங்க. எப்படின்னா மார்னிங் சமைக்கிறத மேக்சிமம் அன்னைக்குள்ள முடிச்சிடணும். ஆக்சுவலா வேதத்திலேயே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நீங்க குக் பண்ணி வித்தின் 6 hours நீங்க சாப்பிடணும். யூ ஷுட் நாட் கீப் தட் ஃபுட். அதுதான் ஆக்சுவலா சொல்லியிருக்கிறது. வேதத்துல சொல்லியிருக்கிறது வந்து வித்தின் 6 hours நம்ம வந்து சமைச்சு. ஏன்னா இப்ப ஆனா அது நடக்கிறது முடியாத காரியம். ஏன்னா யாரும் வந்து வீட்டோட இருக்கு. அப்போ அவங்க எல்லாம் நிறைய பேர் வெறும்ன வயல்ல தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. யாரும் ஆபீஸ்க்கு போய் வேலை செய்யல. அதனால வீட்டுலதான் இருப்பாங்க. இல்லைன்னா கஞ்சி கலையத்தை தூக்கிட்டு லேடி வந்து இதுக்கு போக முடியும். அதனால அந்த 6 hours சாப்பிடுறதுங்கிறது வந்து சான்சஸ் இருந்தது. ஆமா, இப்ப அந்த 6 hours சாப்பிடுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஹஸ்பண்ட்ஸுமே வீட்டுக்கு வந்து சாப்பிடுறது கிடையாது. யாருமே லஞ்ச் வெரி ரேர். லஞ்ச் வந்து ஹஸ்பண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிடுறதுங்கிறது வந்து ரொம்ப 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 ஹார்ட்லி 1% இருந்தாதான் அது சாத்தியம். மத்தபடி நிறைய பேர் என்னன்னா ஒன்னா பாக்ஸ் எடுத்துட்டு போறது, இல்லைன்னா வெளியில மேனேஜ் பண்றது, அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க உணவே மருந்துங்கிற விஷயத்துல ஒரு பாயிண்ட் நீங்க என்ன ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த சமைச்சு வச்சதை ஃப்ரிட்ஜ்ல வச்சு, மிச்சம் வச்சதை ஃப்ரிட்ஜ்ல வச்சு நெக்ஸ்ட் டே சூடு பண்ணி சாப்பிடுறதுங்கிறது வந்து ரொம்ப தப்பு. அப்படி சப்போஸ் உங்களுக்கு வேற வழியே இல்ல, மிச்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சமைச்சிட்டீங்க, அதை வந்து நீங்க ஃப்ரிட்ஜ்ல தான் வச்சே ஆகணும், வேற வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அட்லீஸ்ட் அதை வந்து ரீஹீட் பண்ணாம சாப்பிடறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சு ரீஹீட் பண்ணினீங்கன்னா ஆல்ரெடி அதுல ஒரு நியூட்ரிஷனும் இருக்க போறது இல்ல. நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்ச உடனேவே அதுல இருக்கிற எல்லாமே நம்ம ஜெர்ம்ஸ் வரக்கூடாதுன்னு நம்ம வைக்கிறோம் உள்ள.
ஆனா அதுல இருக்கிற நியூட்ரிஷனுமே செத்து போயிடும் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்கும் பொழுது. அதுல ஒண்ணுமே இல்ல, வெறும் சக்கை தான் இருக்கும். நீங்க சப்போஸ் ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அது வெறுமனையே அப்படியே சாப்பிடுங்க. அதை என்ன பண்றோம், ரீஹீட் பண்றோம்னு சொல்லி அதை ரீஹீட் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் மோசமாக்கி அதை இன்னும் கொஞ்சம் டேமேஜ் பண்ணி அதை நம்ம வந்து சாப்பிடுறோம். சோ அத வந்து நீங்க எவ்வளவு கூடுமான வரைக்கும் நீங்க வந்து அதையும் கூட அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். அதே மாதிரி மனசும் புத்தியும் வேறுபாடு, அது நிஜமா ரொம்ப ஆசம் டாபிக். உங்களுக்கு நானே அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன். நான் வந்து நான் ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த டாபிக்ஸ் எல்லாமே நான் குரூப்ல வந்து இந்த மாதிரி கான்டெக்ட் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி நான் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி மம்மிஸ்க்கு வந்து லாஸ்ட் இயர்ல வச்சோம், அதுக்கப்புறம் இந்த ரைட்டிங் டாஸ்கே வைக்கல, சோ ஒன்னு வைக்கலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்கதான் வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்தது. சும்மா நீங்க சின்ன பசங்க மாதிரி எல்லாம் டாபிக்ஸ் கொடுக்காம இந்த மாதிரி டாபிக்ஸ் கொடுங்க. அவங்க அவங்கள பத்தி செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணும், அவங்க வந்து நேச்சரை பத்தி தெரிஞ்சுக்கணும், இம்பார்ட்டன்ஸ பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்த டாபிக் கொடுத்தது எல்லாமே என் ஹஸ்பண்ட் தான். அவங்களும் வந்து சிலரோட போஸ்ட் எல்லாம் பாப்பாங்க, சிலர் இதெல்லாம் பார்த்து பரவாயில்ல இவ்வளவு தூரம் யோசிச்சு எழுதிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய அப்ளாஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, நான் கூட நினைச்சேன் என்ன எழுதுவாங்களோன்னு, பட் ரொம்ப நல்லாவே எழுதிருக்காங்கன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா. இந்த ஏன்னா நீங்க எழுதினவங்களுமே வந்து எனக்கு சிலதெல்லாம் வந்து நான் படிக்கும்போது எனக்கு அப்படியே கூஸ் பம்ஸ் வந்துச்சு. நிஜமாலுமே அவ்வளவு தூரம் ரொம்ப சூப்பரா வந்து எழுதியிருந்தாங்க. அண்ட் எனக்கு ஒருத்தரோட ஆக்சுவலா நான் இப்போ நேம வந்து மென்ஷன் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன். ரொம்ப அவங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றதா நினைச்சிட்டு என்ன பண்ணாங்க, டப்ப டப்ப டப்பன்னு டைப் பண்ணி அதுலயே டைரக்டா போட்டாங்க, கையால் எழுதாம. டைப் பண்றது வந்து ஒரு நாள் நம்ம கிட்ட வந்து டைம் கேட்டிருந்தாங்க மேம். பிகாஸ் அவங்க ஃபேமிலி ப்ராப்ளம்னால நம்ம கிட்ட வந்து நான் டைப் பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் அவங்க எக்ஸ்கியூஸ் கேட்டிருந்தாங்க. சரி நமக்கு வேற வழி இல்ல, நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்றத மிஸ் பண்ண கூடாதுன்னு வேற அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஓகே, சோ எனக்கு வந்து அதான் நினைச்சேன் ரைட்டிங் கான்டெஸ்ட். சரி ஓகே, ஏதாவது நினைச்சேன் இது மாதிரிதான் ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும்னு நினைச்சேன். அதே மாதிரி சொல்றீங்க, எனக்கு அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நம்மளுடைய ஸ்கூல் டேஸ்ல நம்ம கத்துக்கிட்டதும் நம்ம காலேஜ் டேஸ்ல கத்துக்கிட்டதும் எவ்வளவு தூரம் நமக்கு வந்து லைஃப்ல வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு கேட்டது வந்து அடுத்த நிஜமாலுமே நான் யோசிச்சுட்டேன், இவங்க என்ன ரூம் போட்டு யோசிச்சாங்களா அப்படிங்களா கூட நான் யோசிச்சுட்டேன். வந்து ஒரு டாபிக்கும் என்னைய வச்சே வந்து கேட்பாங்க. நான் ஏதாவது குழந்தைங்க மேல ஒரு புஷ் பண்றேன்னா, இப்போ நீ என்ன படிச்சிருக்க, எம்எஸ்சி படிச்சிருக்கேன், எம்எஸ்சி படிச்சு இப்ப நீ என்ன பண்ற, அவங்க என்னையவே கேட்பாங்க. சோ நீ என்ன வேல்யூபிளான திங்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ன்றத திங்க் அண்ட் டூ. சும்மா எல்லாரும் பண்றாங்க நீயும் வந்து ஓடாத அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்ப எனக்கு ஒரு ரிமெம்பர் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓகே, ஏன்னா எனக்கு அதுவுமே நான் அந்த இதை நான் எல்லாரோட இதுவும் நான் படிக்கும் பொழுது நான் நீங்க சொல்ற மாதிரி நான் செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிட்டேன். நான் என்ன இது எனக்கு நிஜமாலுமே ஏதாவது யூஸ் ஆகுதா ஆகலையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நான் வந்து அப்பதான் எனக்கு வந்து என்னுடைய எங்க காலேஜ் பிரின்சிபல் ஆண்டிய வந்து நான் அன்னைக்குதான் ரொம்ப, ஏன்னா இப்ப ஷீ இஸ் நோ மோர் ஆக்சுவலா. ஏன்னா நான் எவ்ரி இயர் நான் இந்தியாவுக்கு வரும்பொழுது அவங்கள போய் நான் பார்ப்பேன், காலேஜ்ல போய் பார்ப்பேன், அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல போய் பார்ப்பேன். அவங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா அவங்க வீட்டுல போய் நான் பார்த்திருக்கேன். பட் இப்ப அவங்க வந்து நோ மோர். சோ அப்ப வந்து நான் அப்பதான் நினைச்சேன் நான் ரொம்ப அவங்கள மிஸ் பண்றேன் அப்படிங்கறத வந்து நான் அந்த நிமிஷம். ஏன்னா நாங்க வந்து அவ்வளவு சேட்டை பண்ணுவோம் நிஜமாலுமே. அதுவும் அது கேர்ள்ஸ் காலேஜ் வேற, அது அண்ணா ஆதர்ஷ் விமன்ஸ் காலேஜ் தான் அது ஆக்சுவலா. வெறும் நாங்க கேர்ள்ஸ். அப்போ கேர்ளா இருந்தேன், இப்போ கேர்ளா இல்ல, இப்ப பார்ட்டி ஆயிட்டேன், அது வேற விஷயம். ஆனா அப்ப வந்து அந்த சமயம் அவ்வளவு சேட்டை பண்ணிருக்கோம் நாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து திட்டுற மாதிரியான ஒரு வேர்டு கூட அவங்க கிட்ட இருந்து வராது. இன்ஃபேக்ட் எங்களுடைய ஹெச்ஓடி ஒரு சமயம் வந்து நாங்க வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபுல் மாஸ் பங்க். எங்களை அப்கோர்ஸ் பங்க் பண்ண முடியாது, பிகாஸ் காலேஜ் பாத்தீங்கன்னா கேட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது மேம். அந்த மாதிரி காலியா தான் இருக்கும். ஒரு ஃபுல் ஒரு பெரிய கிரவுண்ட். மேம் இப்ப கேக்குதா? இஸ் இட் ஓகே? யா, எனக்கு ஓகே. எஸ் மேம், எஸ். ஓகே ஓகே.
So, அந்த மாதிரி பங்க் எல்லாம் பண்ண முடியாது. ஆனா நாங்க என்ன பண்ணினோம் அப்படின்னா, அப்ப வந்து நாங்க ஃபைனல் இயர் படிக்கும் பொழுது எங்களை வந்து ஒரு இன்ட்ரோ ஒரு இந்த இன்டர்னல் காலேஜ் இதுக்கு காம்படிஷன்ஸ் ஒண்ணுத்துக்கு கூட எங்களை வந்து நீங்க ஃபைனல் இயர்னே சொல்லி எங்களை ஒதுக்கியே வச்சுட்டு இருந்தாங்க. எதுவுமே எங்களால பண்ண முடியல. சோ ஒரே ஒரு தடவை என்ன பண்ணோம்னா, ஒரு 15 பேர் சேர்ந்து ஃபுல்லா மாஸ்க் பங்க் பண்ணிட்டு எங்கேயும் போல, நாங்க ப்ரோக்ராம்ல போய் உட்காந்துட்டோம். அவ்வளவுதான் பண்ணோம். அது ஆடிட்டோரியம் வந்து காலேஜ் உள்ளதான், அங்க போய் உக்காந்துட்டோம். ஆனா அங்க போய் உக்காந்த உடனேவே வந்து எங்களுடைய ஹெச்ஓடி பாத்துட்டாங்க. யார் பார்க்க கூடாதுன்னு நினைச்சோமோ அவங்கதான் ஃபர்ஸ்ட் எங்களை பார்த்தாங்க. பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே நேம்ஸ் எல்லாம் கரெக்டா நோட் பண்ணி எல்லாரும் போய் வீட்டுல இருந்து அம்மா அப்பாவை கூட்டிட்டு காலேஜ் டேஸ்ல அது ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட்ஸ் நிறையவே இருக்கு மேம். நிறைய வந்து ஆனாவுனா டக்குன்னு பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வர சொல்லுவாங்க. டேர் மேம் கைஸ் லைவ் உங்களுக்கு ஓகேவா நான் இருக்கா? இருக்கேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு நடுவுல ட்ரைங் டு ரீகனெக்ட்னு வருது, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே ஓகே ஓகே. சோ அந்த மாதிரி எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா எங்களோட நின்று எங்களுக்கு நீங்க வந்து அவங்கள ஒதுக்கி வச்சது தப்புன்னு சொல்லி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நின்னதுன்னு பாத்தீங்கன்னா எங்க பிரின்சிபல் தான். சோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன கரெக்டோ அதை நம்ம பண்ணணுங்கிறத சொல்லி கொடுத்தது வந்து எங்களோட பிரின்சிபல். அவங்கள மாதிரி ஒரு இவங்கள வந்து வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. நான் அப்போ அதுதான் நினைச்சிட்டேன், ஐயோ நம்ம எவ்வளவு மிஸ் பண்றோம், அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டோம், ஆனா அவங்கள நம்ம எவ்வளவு மிஸ் பண்றோம் அப்படிங்கறத வந்து இந்த இதை நான் படிக்கும் பொழுது நான் இது பண்ணேன். அதே மாதிரி நான் யாருன்ற அந்த டாபிக்கும் நிறைய பேர் நல்ல இதுவா எழுதியிருந்தீங்க. லைக் நான் அம்மா இந்த மாதிரி எனக்கு இது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு. நடுவுல திங்ஸ் நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன் மேம். ஆமா. இப்போ ஓகேவா உங்களுக்கு? எஸ் மேம் ஓகே ஓகே ஓகே. சோ நான் வந்து என்னால மத்தவங்களுக்கு நான் யாருன்னு நான் நினைக்கும் பொழுது நான் அதுதான் நான் நினைச்சேன். நம்மளால மத்தவங்களுக்கு என்ன யூஸ், அதுதான் நான் யாருன்றத நான் யோசிச்சேன். ஏன்னா நார்மலா வந்து வித்யா அப்படின்னா இங்க நிறைய பேருக்கு தெரியும், நான் வந்து அவுட் ஆஃப் த வே போய் கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரியும். எங்க வீட்டுக்காரே அதை சொல்லுவாங்க, ரொம்ப அப்படிலாம் போகாத, கொஞ்சம் கம்மியாவே பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரே நிமிஷங்களேன், சாய் சார்ஜர் கொண்டு வாங்க, அம்மா மொபைல் சார்ஜ் இல்ல. சோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் நிறைய இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுவேன் நான். அவங்க யாருக்காவது முடியல அப்படின்னா என்னால எவ்வளவு பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து நம்ம அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்மள வந்து நம்ம மாத்திக்கணும். அண்ட் என்னுடைய வாட் இஸ் மை கோல் செட் அப்படிங்கறதையும் நான் பண்ணும் பொழுது அதேதான் நம்ம என்ன நம்ம பண்றோம். ஏன்னா நம்மளுடைய கிச்சன்ல இருக்குமா, நம்மளுடைய குழந்தைங்களுக்கு வந்து நம்ம தான் வந்து ரோல் மாடல். சோ நான் ஒவ்வொரு தடவை நான் தப்பான இது எடுத்து வைக்கும் போது சாய் இஸ், பையன் பேர் சாய் அஸ்வத், சோ சாய் இஸ் வாட்சிங் மீ அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து வேற யார் நம்ம வந்து இது பண்ணிக்கிறாங்களோ அப்படிங்கறதே வேண்டாம், சாய் இஸ் வாட்சிங் மீங்கிற அந்த ஒரு தாட் வந்து எனக்கு எப்பவுமே எனக்குள்ள இருந்துட்டே இருக்கு. நான் என்ன ஒரு செய்கை பண்ணினாலுமே இப்போ அவனையே நான் கோவமா கத்தினா கூட you're going to get it back after some daysங்கிறது வந்து, ஏன்னா அவனை நான் திட்டும் பொழுது அவன் சின்ன குழந்தை, இப்ப அவன் வந்து பெரியவன் ஆயிட்டான். இப்ப நான் அவனை திட்டினா அதே கோவம் எனக்கு திரும்பி கிடைக்கும்ங்கிறது எனக்கு தெரியும். சோ நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வச்சுட்டு எப்படி நம்ம வந்து நம்மளால ஐடியலா இருக்க முடியும், லைக் அவங்களுக்கு முன்னுதாரணமா நம்ம எப்படி இருக்க முடியுங்கிறது வந்து இது மாதிரியான செய்கைகள் தான் நமக்கு வந்து காமிக்கும். சோ எனக்கு ஆக்சுவலா சுற்றுச்சூழல், ஒற்றுமை இதெல்லாம் வந்து எனக்கு என்னமோ எல்லாமே ஒரு இன்டர்லிங்க் மாதிரி இருந்தது. பிகாஸ் ஒத்துமையா இருந்தோம்னா நம்மளுடைய சுற்றுச்சூழல் வந்து ஆல்வேஸ் வில் பி ஃபைன். அதே மாதிரி அந்த ஒருமைப்பாடும் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய இது எங்கேயோ எப்பயோ என்னமோ போயிருப்போம். நம்ம அது இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதை மாத்திரம் தான் நம்ம வந்து பாக்கணும்.
அண்ட் எல்லாமே நான் இந்த விளக்கு ஏத்துறது அதுவும் வந்து நிஜமாலுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஏன் கிழக்க பார்த்து விளக்கு ஏத்துறது, ஏன் நம்ம வந்து வடக்கு பார்த்து ஏன் நம்ம ஏன் அதை ஏன் அந்த மாதிரி அந்த சமயத்துல ஏன் ஏத்துறோம், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இட் வாஸ் நைஸ். ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய பேர் நல்லா எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த உலகம் எப்படி வந்தது அப்படிங்கிறது எனக்கு அதெல்லாம் படிக்கும் பொழுது நல்ல ஒரு லைக் இத வந்து வேற மாதிரி எப்படி கொண்டு போக முடியும், இதுவே இவ்வளவு பெஸ்டா இருக்குங்கிற மாதிரியான விஷயங்கள் எனக்கு வந்து தோணுச்சு. அதுவும் நல்லா இருந்தது. எனக்கு அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம்ங்கிறது வந்து என்னன்னா, ஓகே அங்க வந்து நம்மளோட யூனிட்டி தெரிஞ்சது, எல்லாம் தெரிஞ்சது எனக்கு. ஏன்னா ஃபுல்லா இன் டெப்த் இன் டீடைல்டு எனக்கு வந்து நான் அந்த விஷயம் எனக்கு என்ன எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது வந்து நிறைய பேர் அடி வாங்கினதுங்கிறது இருந்தது. அப்போ அந்த பீச் இதுல வந்து நிறைய பேர் அடி வாங்கினாங்க, நிறைய இன்ஜுரி ஆச்சு, நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் பொழுது ஐ டென்ட் கோ வெரி இன் டீப். ஆக்சுவலா நார்மலாவே நான் வந்து ஈவன் மூவிஸே கூட எனக்கு வந்து நான் ரொம்ப சென்டிமெண்டலா ரொம்ப அப்படியே புழிய புழிய அழற மூவிஸ் எல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். ஆக்சுவலா எங்க வீட்டுக்காரே எனக்கு கூட்டிட்டு போகும்பொழுது ஈவன் இந்த டைட்டானிக் அது வந்த புதுசுல நான் வந்து அவரை போய் பார்க்கலாம் ப்ளீஸ்ன்னு சொல்லும் போது என் வீட்டுக்காரர் தான் சொன்னார், நீ பாதியில அம்மா வாங்க வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன்னா நான் கூட்டிட்டு வர மாட்டேன், உனக்கு பரவாயில்லன்னா நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னாங்க. அதே மாதிரிதான் நான் வந்து முக்கா படம் அவ்வளவுதான் நான் வந்து கண்ணை மூடிட்டு உட்காந்து. எனக்கு ஹாரர் மூவிஸ் பார்க்க பிடிக்கும், ஆனா இந்த மாதிரி இந்த மூவிஸ் வந்து எனக்கு ரொம்ப சென்டியா இருக்கிற மூவிஸ், யாராவது கஷ்டப்படுற மூவிஸ் வந்து எனக்கு பார்க்கவே பிடிக்காது. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல எல்லாம் கூட இந்த ஜெய் பீம் அந்த மாதிரி நிறைய வந்த மூவிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி RRR நான் பார்க்கும்போது என் பையன் என் பக்கத்துல உட்காந்து அம்மா திஸ் இஸ் ஆஃப்டர் ஆல் மூவி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். பிகாஸ் கண்ணெல்லாம் தண்ணியோட அந்த மூவி நான் பாத்துட்டு இருந்தேன் ஆக்சுவலா. மேம் அதெல்லாம் நம்ம லைஃப்லயே நடந்த மாதிரி, ஐயோ நமக்கு நடந்திருந்தா எப்படி இருக்குமோ, அது என்னமோ அது ஒரு அப்படியே நம்மள அறியாமே கண்ணுல தண்ணி வந்துரும். நான் பாப்பேன், நான்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கேன், எப்படி இப்படி எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படிலாம் தோணும். அதே மாதிரி சில மியூசிக்கும் இருக்கு மேம். நம்ம ஏதாவது கஷ்டம் ட்ரபிள்ல இருந்தோம்னு நினைச்சுக்கோங்களேன், அந்த சோகமான பாட்டெல்லாம் நமக்கே எழுதின மாதிரி இருக்கும். அப்படியே தண்ணி வரும். அதுதான் நான் அதனாலதான் என்னன்னா இந்த பம்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் வந்து நார்மலா வந்து இந்த ஈவன் இந்த லவ் மூவிஸ் ரொமான்டிக் மூவிஸோ இல்லைன்னா வந்து இந்த ஆக்சுவலா ஈவன் ஸ்டோரிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கூட நான் வந்து இந்த ரொமான்டிக் மூவிஸோ குடும்ப நாவல்னு போட்டாலே நான் போக மாட்டேன். ஆளை விட்டுடுங்கப்பா, எனக்கே குடும்பம் இருக்க போதும் அந்த மாதிரிதான் நான் வந்து பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து ஹாரர் மூவிஸோ த்ரில்லரோ அதை நம்ம கவலைப்படாம பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா எப்படியா இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல எங்கேயோ ஒரு இடத்துல அந்த நல்லவன் வந்து ஜெயிச்சுட்டு போறான், ஹீரோ வந்து ஜெயிச்சுட்டு போறான், அவ்வளவுதான். அதனால எனக்கு இந்த இந்த மாதிரியான சென்டிமெண்டல் மூவிஸ் எல்லாம் வேண்டாங்கிற அந்த இது வந்து தாட் வந்து இருந்துட்டே இருக்கும். அதனாலதான் எனக்கு இந்த ஜல்லிக்கட்டோட விஷயங்கள் வந்து நிறைய தெரியாத விஷயங்கள் கூட உங்க எல்லாரோட படிச்ச பொழுதுதான் இன்னும் எனக்கு வந்து ஆக்சுவலா படிச்சுட்டு ஒரு 2 நாள் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தேன் நான். ஆக்சுவலா அந்த இதை வந்து படிச்சுட்டு என்ன இப்படி எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னோடனே நான் நார்மலா என்னன்னா என்னோட வாய் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு வந்து இது பண்ணிக்கிறதுக்கு வேண்டி. என் பையன் தான் இந்த தடவை அதுதான் இந்த RRR மூவி பார்க்கும்போது அதுதான் கிண்டல் பண்ணிட்டே இருந்தான். ஏன்னா என் வாய் ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்க அம்மா சிம்பா பத்து ஏன்னா நைட்டு நானும் அவனும் உட்காந்துதான் பாத்துட்டு இருந்தோம் ஆக்சுவலா. அப்ப வந்து அவன் அப்பப்போ என்ன தட்டி அம்மா யூஆர் வாட்சிங் மூவி ப்ளீஸ் ஸ்டாப் ப்ளேயிங் அந்த அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தான். எனக்கு அதனாலயே வந்து நான் வந்து நார்மலா இந்த இதெல்லாம் நான் பண்ணாததுனாலதான். ஆனா நீங்க எழுதுனதெல்லாம் வச்சு நான் வந்து ஆக்சுவலா அங்க என்ன நடந்திருந்திருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான இதை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் நானே பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இவங்க வந்து நம்ம ஒரு டாபிக் கொடுத்ததுனால சர்ச் பண்ணி புது விஷயங்கள் அப்டேஷனா கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சர்ச் பண்ணி சொல்றாங்க. தெரியாத விஷயங்கள் நான் நிறைய விஷயங்கள் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் இருந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களோட படிச்ச போதுதான் எனக்கு வந்து கிடைச்சது.
அண்ட் நான் முதல்லயே சொன்ன மாதிரி நான் எப்படி ஃபில்டர் பண்ணினேங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். லைக் சில பேர் வந்து சில டேஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. அவங்க வந்து கண்டினியூஸா ஆல் த 15 டேஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்கள உங்களோடது வந்து ஆக்சுவலா ரைட்டிங் வந்து ரொம்ப சூப்பர். நான் அதுல வந்து உங்க எல்லாரோட இதையும் வந்து நான் நிஜமாலுமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். டே 1ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 பேர் எழுதியிருந்தீங்க. அதுக்கப்புறம் அது ஸ்லோவா கம்மியாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஆவரேஜா ஒரு 13 பேர் மாறி 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 எழுதிட்டு வந்தீங்க. ஸோ இட் வாஸ் ரியலி ஆசம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் முதல்ல உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். என்னன்னா இவ்வளோ பிஸி உங்களுடைய பிஸி டே டு டே ஸ்கெட்யூல்லையுமே வந்து நீங்க வந்து இதுக்குன்னு மெனக்கெட்டு உட்காந்து அதுவும் சில பேர் பாட்டெல்லாம் போட்டு எழுதினப்போ எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பாட்டை கேட்டுட்டு உங்களோட படிக்கும் பொழுது ஆக்சுவலி நான் ஒரு மென்ஷன் பண்ணது ராணி பிரியா. ஆக்சுவலி பிரியா தீபக் அவங்களோட நேம் வந்து ஸ்கூல் அசைன்மெண்ட்ல எப்படி நம்ம கலர் கலரா ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி எழுதுவோம், லைக் தட் ஷீ ரோட். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். எனக்கு அந்த பென் யூஸ் பண்ணணும். எனக்கு அந்த பிங்க் கலர்ல கிரீன் கலர்ல அந்த டிட்டெல்லாம் போட்டு எழுதும் போது ரியலி ஐ லவ்ட் இட். எனக்கு அது ரொம்ப ஒரு பிரசன்டேஷன் மாதிரியே இருந்தது பிரியா தீபக்கோடது. கரெக்ட். அண்ட் இப்போ வந்து நான் சொல்றேன், ஏன்னா யாரு ரிசல்ட் சொல்லிடலாமா? மேம் நீங்க டக்குன்னு சொல்ல வேணாம், ஒருத்தரா கேப் விட்டு சொல்லுங்க. ஆக்சுவலி நானே உங்களுக்கு அதனால ரிசல்ட் எதுவும் கேட்க கூடாது, எனக்கே அது வந்து ஃபைனலே தெரியட்டும்னா நான் உங்ககிட்ட அது எதுவுமே கேட்டுக்கல, நீங்க சொல்லியே நானும் தெரிஞ்சுக்கலான்னு. ஓகே, தேர்ட் பிரைஸ் வந்து அவங்க நித்யா கோமதி. ஓகே ஃபைன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் நித்யா கோமதி. ஹோப் சோ நீங்க லைவ்ல இருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டா. ஆக்சுவலி நித்யா வந்து ஒரு குட்டி பாப்பா வச்சுக்கிட்டு கேரளால இருந்து தமிழ் கொஞ்சம் நமக்கு அப் அண்ட் டவுன்ஸா இருந்தாலும் தத்தக்கா புதுக்கான்னு இஷ்டப்பட்டு எழுதினாங்க. ஆமா, எனக்கு அதனாலதான் அவங்களுக்கு வந்து நான் வந்து ஆக்சுவலா ஏன்னா நான் அவங்களோட இது பண்ணும் பொழுதே எனக்கு தெரிஞ்சது ஷீ இஸ் நாட் ஃப்ரம் சென்னை அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சது. இன்ஃபேக்ட் நான் வந்து வெறும் போஸ்ட மாத்திரம் தான், அதுக்கப்புறம் உள்ள போய் உங்க ப்ரொஃபைல் பாக்குறதோ அந்த மாதிரி எதுவும் பண்றதுக்கு எனக்கு ஆக்சுவலா டைம் இல்லாம இருந்ததுனால நான் அப்படி உள்ள போய் பார்க்கல. ஆனாலும் எனக்கு வந்து அவங்களோட அந்த சில வேர்ட்ஸோட எண்டிங் வச்சு நான் அதை கண்டுபிடிச்சேன் ஆக்சுவலா. ஓகே அப்படிங்கிற மாதிரி. சோ ஷீ காட் தேர்ட் பிரைஸ். யாரு செகண்ட் பிரைஸ் எடுத்திருப்பாங்கன்னு உங்க யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? லைவ்ல இருக்கிறவங்க சொல்லுங்க பாக்கலாம், யாராவது செகண்ட் பிரைஸ் வாங்கிருப்பாங்க அப்படின்னு சொல்லுங்க. அபி, நித்யா கோமதி, ரித்தி சொல்லுங்க பாக்கலாம். எனக்கு மேம் வந்து எனக்கு பிரியா தீபக் இல்லனா வந்து சஷ்டி, எனக்கு சஷ்டியா சாஸ்தியோ சஷ்டி, நம்மள சஷ்டி நான் சொல்லுவேன். எனக்கு அவரோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப பிடிக்கும். அப்படியே சொல்லுவாங்கல்ல முத்து முத்தா எழுதியிருக்கான்னு சொல்ற மாதிரி அந்த அதுக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் வேற போட்டு படிக்கும் போதே நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என் ஹஸ்பண்ட் கேட்பாங்க அப்படியா சொல்லுங்க. சோ அவங்களோடது நீங்க சொல்ற மாதிரி அந்த மியூசிக்கோட கேட்கும் பொழுது எனக்கு இதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 2-3 பேரோடது நான் முதல்ல படிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி, அதுல இவங்களோடதும் ஒண்ணு. சோ சோ ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் பிரைஸ் எனக்கு நான் எதுவும் சொல்லலப்பா, நீங்களே சொல்லுங்க மேம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்ன ரீசன்ஸ்னால செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க மேம். ஆக்சுவலா அவங்களோட கண்டென்ட் வந்து என்ன எழுதினும் பொழுது கூட ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிள் வந்து அதை பார்த்திருப்பாங்க. கண்டென்ட் ஓரியன்ட் வந்து நிறைய இருந்தது அவங்களுடைய இதுல ஆக்சுவலா. அண்ட் பக்கம் பக்கமா எழுதினாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. நிறைய பேர் வந்து ஷார்ட்டாவும் எழுதியிருந்தாங்க, நிறைய பேர் ஒரு மோர் தென் 3-4 பேஜஸ் எழுதியிருந்தாங்க, அந்த மாதிரிலாம் இருந்தது. இவங்களோடது வந்து ஆவரேஜா எழுதியிருந்தா கூட லைக் நிறைய பக்கம் பக்கமா எழுதல, மேக்சிமம் 3-4 பேஜஸ்ல முடிச்சிருப்பாங்க. பட் அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கும், கண்டென்ட் ஓரியன்டா இருக்கும். அண்ட் ரொம்ப அந்த கிறிஸ்பா சொல்ற விஷயங்கள் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் இருந்தது. சோ shall I announce? Sure. நான் கரெக்டா பேரை சொல்றேன், நான் மாத்திரம் சொல்லுங்க. ஓகே, சுஜாதா. சுஜாதா, எஸ் மேம், சுஜாதா பாஸ்கரன். ஆமா. ஓகே 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 ஓகே. சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்க 3 பேருக்கும். அண்ட் கிடைக்காதவங்க டோன்ட் வரி. ஏன்னா எனக்கு வந்து வேற வழியே இல்லாம உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து
ஈச் டேக்கு எவ்ரி பர்சனுக்கு வந்து 5 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சிருந்தேன். சோ உங்களுக்கே தெரியும், இதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அபவ் 40 எடுத்தவங்க தான். ஒருத்தருமே வந்து பிலோ 40 இல்ல, எல்லாம் எவ்ரி ஒன். பட் நான் எப்படி ஃபில்டர் பண்ணினேன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி எல்லா நாளும் பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்கள கொஞ்சம் நான் வந்து வேற வழி இல்லாம ஃபில்டர் பண்ணினேன். நான் ஆல் 15 days பார்ட்டிசிபேட் பண்ணாம இருந்தவங்கள. பட் அவங்களோட சில நாளோட டாபிக்ஸ் அவங்க எழுதினது வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. அப்பதான் நான் ஐ ஃபெல்ட் சோ பேட், ஐயோ இவங்களுக்கு நான் கொடுக்க முடியாம போயிடுச்சு. ஏன்னா பிகாஸ் அவங்களால, ஏன்னா நான் வேற வழி இல்லாம இதுதான் கிரைட்டீரியாவா வைக்கிற மாதிரி இருந்தது. அந்த ஒரு ரீசன்னால இவங்கள வந்து நான் ரிமூவ் பண்ணேன் அப்படிங்கறது வந்து ஐ ஃபெல்ட் சோ பேட். இவங்க ரொம்ப நல்லா எழுதிருந்தாங்க, எனக்கு எப்படா வந்து இவங்க கொடுக்காம இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு, சரி வேற வழி இல்ல, இத வந்து எப்படியும் we have to take it இல்லையா, அதனால அப்படி பண்ணினேன். அதுதான் மேம். ஒரு தடவை நீங்களே ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் சொல்லிடுங்க மேம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து சுஜாதா, அவங்க பேர் என்ன ஃபுல்லா? சுஜாதா பாஸ்கரன். ஓகே, சுஜாதா பாஸ்கரன் அவங்க வந்து ஃபர்ஸ்ட். அப்புறம் செகண்ட் வந்து ஷஷ்டி மரியராஜ். அப்புறம் வந்து நித்யா கௌதம், அவங்க வந்து மேம். நீங்க ஸ்பெஷல் மென்ஷன் பண்றீங்களா? யாராவது ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணனா கூட பண்ணுங்க மேம், நோ இஷ்யூஸ். அதாவது எனக்கு அபிராமியோடது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அவங்க வந்து அவங்களால நடுவுல ஏதோ ஒரு 2 நாளோ என்னமோ அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணல. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது ஆக்சுவலா. அவங்க வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் இதுவா ஸ்வீட்டா எழுதியிருந்தாங்க. பட் நடுவுல அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாம போயிடுச்சுங்கிற இது வந்து எனக்கும் கஷ்டமா இருந்தது. அதே மாதிரி நீங்க ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணுங்க மேம், அவங்களுக்கும் நம்ம சைடுல இருந்து. பிகாஸ் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட பெஸ்ட் கொடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க. சோ டாப் 3 தவிர்த்து நீங்க ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணனும்னா கண்டிப்பா சொல்லுங்க. அதே மாதிரி சோபனா பாலமுருகன் இல்லையா, அவங்களோடதும் awesome ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே ஓகே. ஆமா, சோபனா பாலமுருகன் அவங்க இன்ஃபேக்ட் அவங்களோடது ரொம்ப நல்லா இருந்தது. பட் என்ன ஒரே ஒரு இது அப்படின்னா, ஐ திங்க் ஒரு நாள் அவங்க வந்து எழுதல. ஓகே ஓகே ஓகே. அந்த ஒரு இது இருந்தது. அண்ட் இவங்க இந்த பிரியா ஜெயச்சந்திரன் அவங்களோடதுமே வந்து ரொம்ப அவசரமா இருந்தது. ரொம்ப ஷார்ட் மைன்யூட் டிஃபரன்ஸ் தான் செகண்ட் பிரைஸுக்கும் அவங்களுக்கும். ஓகே ஓகே. சாரி, தேர்ட் பிரைஸுக்கும் அவங்களுக்கும் வெரி மைன்யூட். அதாவது தேர்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 48.5 ஆக்சுவலா தேர்ட் பிரைஸ். இவங்க பாத்தீங்கன்னா 47. ஓகே ஓகே. பிரியா வந்து அதுதான் ரொம்ப மைன்யூட் டிஃபரன்ஸ் இருந்தது. அதே மாதிரி அவங்க ஹேமலதாவோடது வந்து எனக்கு லைக் வாழ்க்கை துணை அவங்க எழுதியிருந்தது வந்து நிஜமா ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வாழ்க்கை துணை அவ்வளவு நல்லா எழுதியிருந்தாங்க. அதுதான் வாழ்க்கை துணை வந்து அவங்க அதை பத்தியும் நான் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு புரிதல் இருந்ததுன்னா நம்ம வந்து இவங்கதான் இல்ல, யார வேணாலும் நம்ம வாழ்க்கை துணைங்கிறது வந்து ஈவன் நம்ம வந்து நம்ம பசங்களை கூட வாழ்க்கை துணைனா ஹஸ்பண்ட் தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம், லைக் நம்ம மதரா இருக்கலாம், ஃபாதரா இருக்கலாம். நம்ம வந்து அந்த மாதிரியான விதத்துல வந்து நம்ம இதை எடுத்துட்டு போனோம் அப்படின்னா, இப்போ வாழ்க்கை துணை என்றது வந்து அதாவது ஹஸ்பண்ட் வந்து எஸ் அஃப்கோர்ஸ் நம்மளுடைய ஃபுல் சப்போர்ட் வந்து நம்மளுடைய ஹஸ்பண்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க யாரை பார்த்து என்ன கத்துக்கிறீங்களோ அவங்கள கூட வாழ்க்கை துணையா வச்சுக்கலாம் இல்லையா. லைக் இப்ப என் பையன் கிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிறேன் அப்படின்னா என் பையன் வந்து என்னோட வாழ்க்கை துணைன்னு நான் வச்சுக்கலாம் இல்லையா. ஏன்னா ஐ எம் லேர்னிங் சம்திங் ஃப்ரம் ஹிம். ஏன்னா இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து சின்ன குழந்தைங்க தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க ஆக்சுவலா. அண்ட் இப்ப சின்ன குழந்தைங்களை பார்த்தா நம்ம வந்து நீங்க எவ்வளவு அம்மா எஸ்பெஷலி நம்ம பசங்களை வந்து நம்ம எவ்வளவு திட்டினாலும் எவ்வளவு வந்து கோச்சிக்கிட்டாலும் சம்டைம்ஸ் அடியே கூட வாங்குவாங்களா இருக்கும். ரொம்ப சேட்டை பண்ணா அடி கூட கொடுத்துருப்போமா இருக்கும். நான் நிறைய அடிச்சிருக்கேன் என் பையனை நிறைய. அதாவது இத வந்து நான் எதுவா சொல்லல, லைக் அவன் நிறைய சேட்டை பண்ணுவாங்கிறதுக்கோ சொல்லல. இது நான் அவனை அடிச்சதுனால எனக்கு பெருமை அந்த மாதிரி இதுல நான் சொல்லல. ஆனா அவனை வந்து நல்ல வழிக்கு கொண்டு வரணுங்கிற அந்த ஒரே விஷயத்தினால அவன் வந்து சம்டைம்ஸ் வந்து நான் அவனை அடிச்சிருக்கேன். ஆனா இப்ப வந்து கேட்டீங்கன்னா அந்த இது இல்ல, ரெண்டு பேருக்கும். அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்ப என் பையனுக்கும் எனக்கும் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வேற லெவல் அது ஆக்சுவலா. ஏன்னா நான் என்ன பண்ணாலும்
எனக்கு சப்போர்ட்டிவா என் கூட இருந்துட்டு நான் ஈவன் இப்ப இந்த யூடியூப்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறது சிலதெல்லாம் வந்து வெறும் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன், சிலதெல்லாம் வீடியோல வரேன் அப்படின்னா அந்த வீடியோ எடுக்கிறதெல்லாம் என் பையன்தான் ஆக்சுவலா. அவனுக்கு வந்து தெரியும் என்னுடைய டெம்போ என்ன, நான் அப்ப என்ன மாதிரியான இதுல இருக்கேன், வருத்தமா இருக்கேனா, கோவமா இருக்கேனா, இல்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கேனா, இல்ல வந்து ஒரு மாதிரி ரெண்டு கட்டான ஒரு ஃபீல்ல இருக்கோமா அப்படிங்கறதெல்லாம் வந்து என் ஹஸ்பண்டுக்கு தெரியுதோ இல்லையோ என் பையனுக்கு தெரியும். ஏன்னா அதுக்காக நம்ம வந்து ஹஸ்பண்ட குறை சொல்றோம் அப்படிங்கறது இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஆபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்து எல்லாம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு வந்து ஃபேமிலியில இருக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதுவும் கொஞ்சம் பொறுப்புகள், பெரிய பொறுப்புகள்ல இருக்கிற ஹஸ்பண்ட்ஸா இருந்தா இன்னும் அவங்களுடைய அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் ஃபேமிலிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒய்ஃப் வந்து பண்றது வந்து கரெக்டா இருக்கும், ஒய்ஃப் வில் டேக் கேர் ஆஃப் த ஃபேமிலிங்கிறது வந்து இருக்கும். இப்ப என் பையனை பாத்தீங்கன்னா என் பையன் என் பேஸ் பார்த்தே என்னோட இதை புரிஞ்சுப்பான் ஆக்சுவலா. என்னோட பாப்பா குட்டி அப்படிதான். நம்ம ஏதாவது சைலண்டா பண்ண கூட மம்மி நீங்க இப்ப கோவமா இருக்கீங்கல்ல அப்படி அவ கேட்கும் போதே எனக்கு சிரிப்பு வந்துரும். அதேதான். நான் எதுவும் கேட்கல, சும்மா சொல்ல வந்தேன், பேச பாத்துட்டு போயிடுவா, கோவமா இருக்கீங்கல்ல அப்படின்ட்டு போயிடுவா. அந்த மாதிரி சோ நம்ம வாழ்க்கை துணைங்கிறத வந்து ஹஸ்பண்ட் மாத்திரம்தாங்கிற இதுல எடுத்துக்காம நமக்கு யார் நம்ம வந்து யார்கிட்ட நம்மளோட இத வந்து சொல்லலாம், யார்கிட்ட அவங்களுடைய லைக் அவங்க நம்ம சப்போர்ட் பண்றாங்க, நமக்கு ஆறுதலா இருக்காங்கங்கிறத வந்து எங்க இருக்குங்கிறதையும் அதை வச்சு கூட அவங்கள கூட நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கறத வந்து நம்ம எடுத்துக்கலாம். பட் அவங்க எழுதியிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலா. அதே மாதிரி இவங்களோடதான் நான் சொன்னேன் இல்லையா, இவங்க சுஜாதாவோடதான் நீங்க போட்ட அடுத்த நிமிஷம் கட கட கடன்னு ஸ்க்ரோல் பண்ணுவேன், அவங்க சுஜாதாவோட பால போய் கட கட கடன்னு படிச்சிருவேன். அவங்க எழுதுறத வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ஆக்சுவலா என்னன்னா நீங்க வந்து கதை எழுதுறதுக்கு ஆரம்பிக்கலாம். கிண்டலா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா உங்களோட வே ஆஃப் திங்கிங் வந்து சம்திங் டிஃபரெண்ட். சோ அந்த மாதிரி இத வச்சு நீங்க வந்து இஃப் யூ கேன் ரைட், நீங்க வந்து நிறைய ஸ்டோரிஸ் உங்ககிட்ட இருக்கிற, உங்களுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்கு ஆக்சுவலா. நீங்க வந்து நிறைய வந்து அந்த மாதிரியான இத வந்து ஒன்லி திங் உங்க ஸ்பெல்லிங்ஸ் மாத்திரம் நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும். நான் ஏன்னா யாருக்குமே வந்து ஸ்பெல்லிங் தப்பா இருக்குன்னு சொல்லி நான் வந்து இது பண்ணவே இல்லை, மார்க்ஸ் யாருக்குமே கம்மி பண்ணல. ஏன்னா நான் என்ன வந்து நான் 80s செஞ்சுரி, ஐ மீன் செஞ்சுரின்ட்டு அடப்போமே 80s இதுல இருக்கிறதுனால நான் என்ன எடுத்தேன்னா, நீங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், உங்க எல்லாருக்குமே தமிழ் எழுத தெரியறதுங்கிறது வந்து பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். நான் வந்து எனக்கு வந்து சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும், ஓகேவா இதெல்லாம் சொன்னோடனே நான் ஒரு மெசேஜ் போட்டேன். ஜட்ஜஸ் வந்து உங்களோட போஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு நீங்க ரொம்ப நல்லா எழுதிருக்காங்க, ரியலி ரொம்ப இம்ப்ரெஸ்ட்னு சொல்லிருக்காங்கன்னு சொன்னோடனே எல்லாருக்கும் ஒரு பூஸ்டப் ஆயிடுச்சு. அப்படியா, வாவ் சூப்பர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா? நிஜமா நீங்க அன்னைக்குதான் என்கிட்ட ஷேரும் பண்ணீங்க, எல்லாரும் அவ்வளவு அழகா எழுதிருக்காங்க. எல்லாரும் என்ன ஒவ்வொருத்தரோட திங்கிங் வேற வேற மாதிரி இருந்தது, பட் சூப்பரா எழுதிருக்காங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒரு நித்யாலாம் வந்து நான் குவைட் பண்ணிக்கிறேன்னே சொன்னாங்க. ஐயோ சிஸ்டர் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, யூ ஹாவ் டு கண்டினியூ நான் சொன்னேன். நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ யூ ஜஸ்ட் டெலிவர்ட் அப்படிதான் சொன்னேன். நித்யா வந்து ஸ்டார்டிங்ல நான் வந்து நான் போயிருந்தேன், நாங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம், உனக்கு என்ன தோணுதோ நீ எழுதுன்னு தான் நான் சொன்னேன். எல்லாருக்கும் உள்ள ஒரு பயம் வேற வந்துருச்சு. நான் யாருக்குமே ஸ்பெல்லிங்ஸ்க்கு வந்து நம்ம மார்க்ஸே கம்மியே பண்ணல. ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம வந்து படிச்சதும் வந்து தமிழ் மீடியம்ல எல்லாம் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். முக்காவாசி வந்து இப்போ தமிழ் எழுத படிக்க தெரியறதுங்கிறதே, யங்ஸ்டர்ஸுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரியறதுங்கிறதே நிஜமாலுமே ஒரு பெரிய லைக் பிளஸ் பாயிண்டா தான் நான் பார்ப்பேன். அண்ட் இன்னும் ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னன்னா, நீங்க வந்து இப்போ இதோட ஸ்டாப் பண்ணாம நீங்க நிறைய படிங்க. இப்ப என்ன வந்து நீங்க கேட்டீங்கன்னா உனக்கு டிவியா புக்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஐ வில் சே புக்ஸ். எனக்கு டிவி பிடிக்காது. நான் டிவி பார்த்து கிட்டத்தட்ட நீங்க யாரும் சொன்னா சும்மா சொல்றீங்கன்னு வாங்க, நான் டிவி பார்த்து கிட்டத்தட்ட பல வருஷங்கள் ஆகுது, மோர் தென் 10 years ஆகுது. வருஷமா? சும்மா ஒரு சாங்ஸ் ஒரு எதுவுமே பார்க்க மாட்டீங்களா? நான் கடைசியா பார்த்த சீரியல்னு பாத்தீங்கன்னா
அந்த அண்ணாமலை வந்ததே அதான் கடைசியா நான் பார்த்த சீரியல். ம். அண்ணாமலை தவிர வேற அது நான் குழந்தையா இருக்கிறப்பெல்லாம் வந்த சீரியல். எனக்கு வந்து டிவி 2-3 ரீசன்ஸ். எனக்கு வந்து அதான் நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப சென்டியா எனக்கு இந்த ரொம்ப நான்சென்ஸா இருந்துச்சு. நான் ஸ்டாப் நான்சென்ஸ் பாக்ஸா தான் இருந்தது எனக்கு தெரிஞ்சிச்சு டிவி. ஏன்னா அந்த சீரியல்ஸ் எல்லாமே ஒரு சீரியலுமே வந்து நல்லது எதுவுமே சொல்லி கொடுக்கல ஆக்சுவலா, ட்ரூலி ஸ்பீக்கிங். சோ நான் வந்து சீரியல்ஸே பார்க்க மாட்டேன் மெயினா. அது ஒரு ரீசன். நம்ம இப்ப வந்து டிவியே வந்து சீரியல்ஸ் பாக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நல்ல சீரியல்ஸ்மே வரதில்லை, எப்ப பாரு சீரியல்ஸ் தான் ஓடிட்டு இருக்கு. அப்கோர்ஸ் நான் மூவிஸ் நீங்க சொன்னீங்கன்னா நான் அப் டு டேட் இருப்பேன். என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ஏதாவது வேலை பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை பண்ணுவாங்க. நான் அப்படி கிடையாது. சினிமா பார்த்துக்கிட்டுன்னு பேரு. ஆனா சினிமா எங்கேயோ ஓடிட்டு இருக்கும், யாரோ என்னோட பேசுற மாதிரி ஓடிட்டு இருக்கும். சினிமா வந்து போட்டு விட்டுடுவேன் நானு. ஏதோ பார்த்த சினிமாவை வந்து போட்டு விட்டுடுவேன். அந்த சினிமா ஓடிட்டு இருக்கும், நான் ஆனா வேலை பார்த்துட்டு இருப்பேன். சோ அதனால சினிமா வந்து அப் டு டேட் பாத்துருவேன் நான். எனக்கு வந்து நேத்து ரிலீஸ் ஆனது கூட ஹெச்டி பிரிண்ட். ஏன்னா தியேட்டர்ல இங்க வந்து எல்லா மூவிஸும் தியேட்டருக்கு வராது. சோ நேத்து ரிலீஸ் ஆன மூவி வந்து இங்க வெப்சைட்ல ஹெச்டி பிரிண்ட் வந்துருச்சுன்னா நான் பாத்துருவேன். ஆனா டிவி நீங்க சொன்னீங்கன்னா டிவி, அதனாலயே எனக்கு டிவி ஆர்டிஸ்ட் யாருக்குமே தெரியாது. முக்காவாசி 90% ஜீரோ. இங்க எல்லாருமே சீரியல்ஸ் தான். ஒரு சின்ன அந்த ஒரு சின்ன ரோல் வந்தா கூட அவங்க நம்ம ஒரு மனசுல அப்படியே ரிஜிஸ்டர் ஆயிடுறாங்க. நான் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சம் சீரியல் பாக்குறதே விட்டுட்டேன் மேம். கொஞ்சம் மேக்சிமம். ஏன்னா அது ஏதாவது ஒரு சின்ன சென்டிமெண்ட், யாருக்காவது கஷ்டம் வந்தா கூட எனக்கே கஷ்டம் வந்த மாதிரி ஆயிடுது. சோ அதனால நான் வந்து சீரியல்ஸை வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. ஏன்னா நான் இன்னொரு ரீசன் என்னன்னா, அப்ப என் பையன் ரொம்ப குட்டி, அவன் ரொம்ப குழந்தை. அவன் வந்து என்ன பண்ணுவானா, அப்ப ஆனந்தம் விளையாடும் வீடுன்னு ஒரு சீரியல் வந்துட்டு இருந்துச்சு. சுபலேகா சுதாகர் நடிச்ச சீரியல் அது. அதுல வந்து ஒரு நாளைக்கு பாம்பே ஞானம், அவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாம்பே ஞானமும் சுபலேகா சுதாகர் எல்லாம் இருக்காங்க அந்த சீரியல்ல. ஒரு நாளைக்கு வந்து ஷட்டாப்னு ஒரு லேடி யாரையோ, அது எனக்கு என்ன சீக்வன்ஸ் ஞாபகம் இல்ல, பட் ஷட்டாப் அப்படின்றத சொல்லிடுவாங்க. இத வந்து என் பையன் வந்து அப்ப அவன் ரொம்ப கை குழந்தை, ஒரு 1.5 வயசோ என்னமோ தான் ஆகுது, ரொம்ப கை குழந்தை. அவன் அதை பார்த்துட்டு அந்த வேர்டு வந்து அவனுக்கு ரெஜிஸ்டர் ஆச்சு மனசுல ஆக்சுவலா. சோ யாராவது வந்து ஹாய் சாய் அப்படின்னு கொஞ்சினாங்கன்னா தத்தாப் அப்படின்னு அவன். அப்கோர்ஸ் அவன் சொல்றது வந்து யாருக்கும் புரியாது. அவன் தத்தாப் சொல்றது வந்து யாருக்கும் புரியாது. அவன் என்னமோ சொல்றான் போல இருக்கு மழலையில நினைச்சுப்பாங்க. அந்த வேர்டு எனக்கும் என் வீட்டுக்காருக்கு ஒண்டிதான் தெரியும். அவன் சொல்றது வந்து ஷட்டாப். சோ அவன் வந்து பாக்குறாங்கிறதுனாலயே நான் ஸ்டாப். அடுத்த ரீசன் வந்து அதுதான், அப்ப ஸ்டாப் பண்ணேன். மூணாவது ரொம்ப பெரிய வேலிட் ரீசன் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி அந்த ரிமோட்டுக்கு வந்து 2 கை சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஒண்ணு அப்பா ஒண்ணு புள்ள, 2 கை சண்டை போட்டுட்டு இருக்கோம். இதுல மூணாவதா ஒரு கை அங்க போய் ஜாயின் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லி, நீங்க என்னவா பண்ணி ஆளு வருங்க, நீங்க டிவினா பாருங்க, கிரிக்கெட்னா பாருங்க, சினிமானா பாருங்க, என்ன வேணா அது உங்க சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து, இத்தனைக்கும் எங்க வீட்டுல ஹால்ல ஒரு டிவி இருக்கு, பையனோட ஒரு டிவி இருக்கு பையனோட ரூம்ல. ஆனாலும் அப்ப விட்ட பழக்கம் தான். அதுக்கப்புறம் நான் வந்து டிவியே பாக்குறது இல்லை. இப்ப வரைக்கும் டிவி பார்க்க மாட்டேன் நான், எந்த சீரியலும் பார்க்க மாட்டேன் நான். சோ இப்ப எந்த இதுவுமே கிடையாது, ஒரு சீரியலும் பார்க்க மாட்டேன் எனக்கு. அதனாலயே இவங்க இவங்க யாரு, சிஜே சித்ரா இல்லையா, என்ன சித்ரா, விஜய் சித்ரா மேம். அவங்க போனப்போ கூட எங்க அக்காலாம் எனக்கு போன் பண்ணி ஐயோ போயிட்டாரு, யார் அது, முதல்ல அது சொல்லுங்க, எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு. மேம் 1 இயர் ஆனாலும் அந்த டாக் இன்னும் போகவே இல்லை. பிகாஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அந்த ஒரு சீரியல் மூலமா வந்து அந்த ஒரு கேரக்டர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ரிஜிஸ்டர்ட், ரொம்ப நல்ல ஒரு குட் கேரக்டர்ல ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. சோ சடனா வந்து மார்னிங் ஷி டெட் அப்படின்றத யாராலையுமே அக்செப்ட் பண்ண முடியல. நான்லாம் சும்மா இந்த ரூமர்ஸ் மாதிரியா இருக்கும்ட்டு நான் வெளில வந்து பாக்குறேன். அது உண்மைன்னு தெரியும் போது ஆஹா, வாழ்க்கைன்றது என்னென்னமோ நினைச்சோம், வேற மாதிரி இருக்குடா அப்படின்ட்டு எனக்கு அதுவே அப்படியே விட்டு போச்சு. யாருக்கு எந்த நேரத்துல எது நடக்கும் ஆக்சுவலா என்னோட இதுல பாத்தீங்கன்னா டிவி சீரியல் ஆர்டிஸ்டோட இன்டர்வியூ எல்லாம் இருக்கும். அவங்க எடுக்கும் போது மாத்திரம் நான் போய் கொஞ்சம் ஹோம்ஒர்க் மாத்திரம் பண்ணிட்டு வருவேன் நான். கூகுள் இருக்குது, அதுக்குதான் இருந்தது இல்லையா. சோ அங்க போய் அவங்கள பத்தி கொஞ்சம் விஷயங்கள் மாத்திரம் தெரிஞ்சுக்கிட்டு
அதை வச்சுட்டு நான் வந்து கொஸ்டின்ஸை வந்து நரேட் பண்ணேன். ஆக்சுவலா அவங்களோட கொஸ்டின்ஸை கேட்கறது அந்த மாதிரி இன்டராக்ட் பண்ணது வந்து அந்த மாதிரி தான் நான் பண்ணினேன். ஏன்னா அதே மாதிரி உங்க குழந்தைங்களை வந்து நீங்க நிறைய பேர் வந்து சுட்டி டிவி பார்க்க வைக்கிறதையும் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா சுட்டி டிவில வந்து நிறைய ப்ரோக்ராம் வந்து தமிழ்ல வருது. ஆனா தமிழ் கத்துப்பாங்களா அப்படின்னா தமிழ்ல இருக்கிற மோசமான வார்த்தைகளை தான் கத்துப்பாங்க. நான் என் கிளாஸ்ல இருக்க தமிழ் சில்ட்ரன் அத்தனை பேருக்கும் நான் சொல்ற ஒரே ரீசன் இதுதான். நீங்க வந்து தமிழ் கத்துக்கணும்னா யூ ஷுட் நாட் வாட்ச் சுட்டி டிவி. ஏன் அப்படின்னா சீரியல் அந்த நிறைய அந்த சின்ன குழந்தைங்களோட கார்ட்டூன்ஸ் எல்லாம் அவங்க தமிழாக்கம் பண்ணி போடுறோம், டப்பிங்ல போடுறோம்னு சொல்லிட்டு அந்த தமிழே வந்து பசங்களுக்கு தெரிஞ்ச அந்த கொஞ்சம் நஞ்ச நல்ல தமிழ் கூட போயிடும். வரான்டா அப்ப போயிட்டான்டா வாடா டேய் இதெல்லாம் இருக்காங்க மேம். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு குட்டி பையன் பாத்தீங்க அப்படின்னா அங்க அது ஒரு சிங்கம் சார் போல இப்படியே நடப்பான். ஏன்டா இப்படியே நடக்க கேட்டா லிட்டில் சிங்கம் இப்படிதான் நடப்பான்னு சொல்றான். இப்படி நடப்பான். அந்த கேரக்டர்ஸ் வந்து நம்மளோட நான் மம்மிஸ்க்கு ஒர்க் இருக்குன்னா ஒரு டிவி போட்டு கார்ட்டூனோ அது போட்டு குழந்தைங்களை உட்கார வச்சு அவங்கள பிஸி பண்ணிட்டு நம்ம ஒர்க்குக்கு பிஸி ஆயிரும். பட் அவங்க அதுல எவ்வளவு அடிக்ட் ஆகுறாங்க அப்படின்றது தெரியல. நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறாங்களா தட்ஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லி நம்ம மென்டாலிட்டில அதெல்லாம் பிக்ஸ் ஆயிருச்சு. ஆமா. அண்ட் இதுவுமே வந்து நம்ம என்ன பண்றோம்னா தமிழ் கத்துக்கணுங்கிறதுனால இங்கிலீஷ் கத்துக்க கூடாதுங்கிறது இட்ஸ் நாட் கரெக்ட். ஏன்னா நீங்க என்னதான் உங்க குழந்தைங்க வந்து ஓகே நான் எங்கேயும் அனுப்ப போறதில்ல, இந்தியாலயே தான் அவன் ஒர்க் பண்ண போறான், அவங்க இந்தியால தான் படிக்க போறாங்க அப்படிலாம் இருந்ததுன்னா கூட வேற வழி கிடையாது. சொசைட்டில என்னன்னா இப்போ இங்கிலீஷ் வந்து மஸ்ட் ஆயிடுச்சு. ஈவன் தோ அது வந்து ஃபாரின் லாங்குவேஜ்னு இருந்தா கூட இங்கிலீஷ் வந்து ரொம்ப மஸ்ட் ஆயிடுச்சு. சோ அவங்களுக்கு சில குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும், ஆனா அந்த வீட்டுல பேசாதது, வீட்டுல வந்து அந்த ஒரு ஷை ஃபீல்லயே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அத சரியா இது பண்றது கிடையாது. சோ அத பேசாமையே வச்சு அவங்களுக்கு இங்கிலீஷே தெரியாதுங்கிற மாதிரி நடந்துப்பாங்க. என் பையன் வந்து இப்போ ரொம்ப நல்லா தமிழ் பேசுவான். அவன் பிரிட்டிஷ் ஸ்கூல்ல படிக்கிறான். அவன் ரொம்ப நல்லா தமிழ் பேசுவான். இப்ப பாத்தீங்கன்னா நல்லாவே தமிழ் பேசுவான். சில வார்த்தைகள்லாம் நான் எதிரே பார்க்க மாட்டேன், அந்த மாதிரி அவன் சொல்லுவான். என்னைக்கோ ஒரு நாள் நான் வந்து ஏதோ கிண்டலா சொன்னேன், நீ பண்ணல பத்தியா அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னேன். அவன் உடனே அதை பண்ணிட்டு நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு அவன் நான் எதிர்பார்க்கல. அவன் வந்து அந்த வார்த்தையெல்லாம் சொல்லுவான். எப்படி எங்கடா கத்துக்கிட்ட அப்படின்னா எங்கேயோ கத்துக்கிட்டேன் அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி அவன் வந்து ஆனா அவன் படிக்கிறது வந்து ஸ்கூல்ல போய் அவனோட இங்கிலீஷ வந்து நம்ம கேட்டோம்னா அவனோட ஸ்லாங் வந்து அவன் பக்கத்துல கூட போய் நான் நிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பிரிட்டிஷ் ஸ்லாங்கோட அவன் இங்கிலீஷ் பேசுவான். ஆனா அவன் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது அவன் தமிழ் பேச மாட்டான். தமிழே அவனுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என்னோட தமிழ் மன்றம் கிளாஸுக்கு எல்லாம் வரும்பொழுதுதான் அவன் தமிழ் கத்துக்கிட்டது ஆக்சுவலா. ஆனா அது வரைக்கும் அவன் நிறைய பேர் சொல்லுவாங்க, அவன் நீ வந்து பாரதியாரோட பேத்தி, அவனுக்கு தமிழ் தெரியலன்னா அசிங்கம்னுவாங்க. நான் சொன்னேன் this is not the ஏஜ். அவனுக்கு நீ எப்போ வந்து இது ஒரு லாங்குவேஜ் அது ஒரு லாங்குவேஜ் அவனுக்கா எப்போ வந்து அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு தெரியுதோ ஆட்டோமேட்டிக்கா அவன் ரெண்டுத்தையும் கத்துப்பான்னு சொல்லி நான் சொல்லுவேன். சோ இப்போ இங்கிலீஷ் பேசுற குழந்தைய போய் நீ தமிழ் பேசு, தமிழ்ல பேசுன்னு நம்ம போய் ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த குழந்தை என்ன ஆகும்னா தமிழும் சரியா பேசாது, இங்கிலீஷும் சரியா பேசாது. சோ லெட் him லேர்ன் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இங்கிலீஷ் வந்து ஸ்கூல்ல வந்து மஸ்ட். சோ முதல்ல அவன் ஃபுல்லா அத வந்து படிக்கட்டும். படிச்சதுக்கு அப்புறமா வந்து அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அப்ப எப்ப தமிழ் படிக்கணும்னு அவனுக்கா ஒரு ஆசை வருது, அவனுக்கா ஒரு இது வருதோ அப்ப வந்து அவன் தமிழ் படிச்சுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரிதான் இது பண்ணிருந்தேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா அவன் தமிழ் வந்து ஒரு மாதிரி எழுத்து கூட்டி படிப்பான். அப்கோர்ஸ் நமக்கு பொறுமை இருக்கணும் அவன் படிக்கிறத கேட்கறதுக்கு, அது ஒன்னே ஒண்ணுதான். ஏன்னா ரொம்ப பொறுமையா எழுத்து கூட்டி படிப்பான், பட் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவனுக்கு வந்து. அவனோட இப்ப நான் டிவில உட்கார்ந்து இருந்தேன்னா அவன் கடகடன் படிச்சிருப்பானா இருக்கும். ஏன்னா டிவி இது என்ன எழுத்து வருது படி எல்லாம் சொல்லியிருந்தேன்னா கத்துட்டு இருந்திருப்பானா இருக்கும். அவங்க டிவி பார்க்கும்போது நான் அந்த ரூம்லயே இருக்க மாட்டேன், நான் வந்து வெளியில வந்திருப்பேன் நான். அதனால எனக்கு வந்து அவனுக்கு அந்த இது. ஆனா தமிழ் வந்து அவனை உட்காந்து அவனை கொஞ்சம் எழுத்து கூட்டி படி, இது என்ன லெட்டர் இது என்ன லெட்டர் இது என்ன லெட்டர் எல்லாம் கேட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் வந்து கொஞ்சம் படிப்பான். அது வந்து இப்ப வந்து அதை வந்து அவன் பண்ணிட்டு இருக்கான்.
எதுக்கு சொல்ல வரேன், நீங்க வந்து உங்க குழந்தைய ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, நீ இங்கிலீஷ்ல தான் பேசணும், தமிழ்ல தான் பேசணுங்கிறத ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஒரு ஸ்டேஜ் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கே அது தெரியும். ஓகே, இது ஒரு லாங்குவேஜ், அது ஒரு லாங்குவேஜ்ங்கிறது வந்து அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி பாத்துப்பாங்க. அந்த பாத்துக்கிற பக்குவம் வந்துருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா ரெண்டுத்தையுமே அவங்க வந்து படிக்கிறதுக்கு வந்து இஷ்டப்படுவாங்க. சோ இவ்வளவுதான். நான் வந்து உங்க எல்லாரையும் அறுக்கணும்னு நினைச்சேன், அறுத்துட்டேன். ஐயோ, அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் நீங்க எங்க கூட ஷேர் பண்ணிருக்கீங்க. நிஜமா லைவ்ல கேட்டுட்டு இருந்த எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிளசண்டான ஈவினிங்கா இருந்திருக்கும் உண்மையை சொல்லணும்னா. ஏன்னா மேம், நம்ம எப்பயோ பேசுறோம், இந்த மாதிரி சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்டா கேட்டாதான் வந்து நமக்கும் நம்ம லைஃப்ல இருக்கிற சில விஷயங்களை கரெக்ட் பண்ணிக்கணும்னு தோணும். சில மம்மிஸ் நினைப்பாங்க, ஆஹா இனிமே இந்த டிவி எல்லாம் பாக்கோண்டா, இனிமே குழந்தைங்க எல்லாம் போர்ஸ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் தோணும் கண்டிப்பா. நம்ம எவ்வளவு தடவை அட்வைஸ் பண்ணாலும் செஞ்சாலும் அவங்களுக்கு தோணாத ஒரு விஷயம் நம்மளோட சீனியர் கிட்ட இருந்து வரும்போது கண்டிப்பா அதை எடுத்துக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. அது ஒரு சின்ன இதாவது உங்க மனசுல வந்து நம்ம ஒரு இது பண்ண மாதிரி இருக்கும். நான் தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். உங்களோட இந்த டைமிங்லயும் நீங்க எங்களுக்காக இந்த ஒரு 1 hour வந்து ஸ்பெண்ட் பண்ணி பேசி கிளீன் அண்ட் கிளியரா எவ்வளவு பேருக்கு சொல்லுவாங்க எனக்கு தெரியாது. இது என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் சொல்லும். இதுக்கு முன்னாடி லைவ் நான் தனியா வருவேன், என் மனசுல பட்ட விஷயங்கள் அவங்க பண்ணதுல இருந்து நான் வந்து ஷேர் பண்ணி நான் வந்து பண்ணிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைமா நான் உங்க கூட சேர்ந்து ஒரு லைவ் பண்றேன். இது எனக்கு ஃபர்ஸ்ட் வெரி நியூ எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொன்னு சொல்லிக்கிறேன் உங்களுக்கு வந்து, லைக் பொன்னியின் செல்வன் இல்ல இப்ப இந்த உடையார் இல்ல உடையார், அப்கோர்ஸ் என் சேனல்ல போய் பாத்தீங்கன்னா நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். பொன்னியின் செல்வன் இல்லைன்னா இன்னும் வேற ஏதாவது நாவல்ஸோ ஸ்டோரிஸோ நான் படிச்சு உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு இருக்கு அப்படின்னா யூ லெட் மீ நோ. நான் வந்து அதுக்குன்னு ஒரு நாள் நம்ம ஒதுக்கிப்போம். ஒரு half an hour to 45 minutes நான் வந்து டெய்லியோ இல்ல வீக்லி ஒன்ஸோ ஒரு சாப்டர் படிக்கிற மாதிரி கூட ஐ கேன் கம். அதுல ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. யா ஷூர். சோ நீங்க வேணுங்கிறத வந்து சொல்லுங்க. நானே உங்ககிட்ட வந்து ஒரு குட்டீஸ்க்கான ப்ரோக்ராம் தான் பண்ணலாம்னு உங்ககிட்ட நான் வந்து கேட்கணும் தான் நினைச்சிருந்தேன். ஏன்னா நிறைய குட்டீஸ் வந்து இப்ப நிறைய இன்ட்ரெஸ்டா இருக்காங்க கேக்குறதுக்கு. அவங்களுக்கு வந்து தமிழ் ஸ்டோரிஸா இருக்கட்டும், இல்ல நம்ம சொல்ற சில கருத்துள்ள விஷயங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி நடந்ததா இருந்ததா சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப இப்ப நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம பாப்பா குட்டி குட்டின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, அது நம்ம தான் தெரியாம இருக்கிறோம். சோ அதுக்கான ஒரு ஈவென்ட் கண்டிப்பா நான் பிளான் பண்றேன் மேம். இது வந்து என்னோட லைப்ரரி, நான் will show you. யா, கேமரா மாத்த முடியும் நினைக்கிறேன். யா மேம், கீழ ஃபிளிப் ஆப்ஷன் இருக்கும். I think so. இல்ல ரெண்டு பேரா இருந்தா மாத்த முடியாதா? இல்ல ஆப்ஷன் இருக்கே மேம். கீழ அந்த ஒரு ஸ்டார் போட்ட ஐகான் மாதிரி இருக்கு, அதுக்கு பேக் சைடுல அந்த ரொட்டேட் ஆப்ஷன் இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு வந்து இங்க ஸ்டார் இல்லையாப்பா. ஷோ பண்ணீங்களா? ஸ்டார் எனக்கு வந்து ஏன்னா ஒரு ஃபேஸ் தெரியுது. ஓகே ஓகே. ஒரே நிமிஷம், என் பையனை கூப்பிட்டா அவனுக்கு தெரியும். சார் கண்டிப்பா. ஒரு நிமிஷம் இங்க வா. நானும் எல்லாத்தையும் டச் பண்ணி பார்த்துட்டேன். ஓகே ஓகே. ஏய், இந்த கேமரா எங்க சேஞ்ச் பண்றது இருக்கு பாரு. I want to show my library. எஸ் மேம், பார்க்கட்டும். அதுக்குள்ள நான் இங்க உங்களுக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிகாஸ் நம்மளோட இந்த ஈவெண்ட் வந்து சூப்பரா இருக்கு, சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருந்தது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்பான்சர்ஸ் தான். சோ நான் ஸ்பான்சர்ஸ்க்கு கண்டிப்பா கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லிக்கணும். தேங்க்யூ சோ மச் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். நாங்க கேட்டதுக்காக எங்களுக்கு ஓகே சொல்லி நீங்க பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். அம்பிகா வடிவழகி சிஸ், தேங்க்யூ சோ மச். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்க, அவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ அவங்களோட இன்ஸ்டா லிங்க் நான் வந்து இந்த லைவ்க்கு கீழேயே மென்ஷன் பண்றேன். சோ இப்போ நீங்க லைவ் பாக்குற நியூ மெம்பர்ஸா இருந்தாலும் நீங்க வந்து கண்டிப்பா போய் பாருங்க. வீணா பழனி சிஸ், தேங்க்யூ சோ மச். இவங்களும் நிறைய டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரீசேல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்க வந்து ஒர்க் பண்ணணும் இல்ல நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கும் அவங்க ஹோம் பேஸ்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுவும் நீங்க வந்து பாருங்க. அண்ட் ரிஹானா சிஸ், உங்களோட இன்ஸ்டா அண்ட் யூடியூப் ஃபேஸ்புக் பேஜ் எல்லாமே மென்ஷன் பண்றேன். ஒன்ஸ் நீங்க எல்லாம் பாருங்க,
நீங்க வெளியில போய் பை பண்றதுக்கும் வெளியில போய் சில ப்ராடக்ட்ஸ் பாக்குறதுக்கும் குரூப்ல நம்மளோட ஸ்பான்சர்ஸோட பாத்தீங்கன்னாலே போதும், உங்களுக்கு நீங்க நினைக்காத விட நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு சூப்பர் டூப்பரா கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் ப்ளீஸ் மஸ்ட் விசிட். அண்ட் மிஸ்ஸஸ் சீதா கார்த்திக் அவங்களோட யூடியூப் சேனல் நான் மென்ஷன் பண்ற பாருங்க. அண்ட் மிஸ்ஸஸ் வான்மதி யாமினி, எஸ் வானோட மேக்ஸ் வந்து சம்மர் லெவல்ல இருக்கும். இப்போ அவங்க வந்து சம்மர்ல வந்து வேதிக் மேக்ஸ் எல்லாம் பண்ற கிளாஸஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் ரொம்ப அழகா ஆர்ட் அண்ட் கிளாஸ் கூட எடுப்பாங்க. ஸோ அவங்களோட யூடியூப் சேனலை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். அண்ட் ஜாஸ்மின் சிஸ் தேங்க்யூ. அண்ட் அனிதா சதீஷ் தேங்க்யூ சோ மச். அண்ட் தீபா காளியப்பன், கிட்ஸுக்கான புக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க டெஃபினட்டா இவங்களை காண்டாக்ட் பண்ணா, இவங்க எல்லாரோட ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டா எல்லா லிங்க்ஸுமே நான் உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்றேன். சோ புதுசா இந்த வீடியோ பாக்குறவங்களா இருக்கட்டும், ஆல்ரெடி பார்ட்டிசிபேட் பண்ணவங்களா இருக்கட்டும், மஸ்ட் விசிட் பண்ணுங்க. உங்க கிட்ஸுக்கு தேவையான எந்த ஐட்டம்ஸா இருந்தா கூட நம்ம ஸ்பான்சர்ஸ் கிட்ட நீங்க கண்டிப்பா வாங்குங்க. தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகேன். உங்க எல்லா ஸ்பான்சர்ஸ் நீங்க கேட்டவொடனே எப்பவுமே பண்ணி கொடுக்குறீங்க. எப்பவுமே நீங்க வில்லிங்கா எனக்கு நீங்க இன்னொரு ஒரு சப்போர்ட்டிவாவே இருக்கிறீங்க. அதுக்கு என்னோட ஹார்ட்டி தேங்க்யூ சோ மச். என்னாச்சு மேம், டான்ஸ் பண்ண முடியலையா? மாத்த முடியல, நான் இப்படியே காமிக்கிறேன். ஓகே ஓகே. இது வந்து மேம் இவ்ளோ புக்ஸா? நிறைய வச்சிருக்கேன் பையனா, அந்த சைடு வரைக்கும் போகுது. ஓ அப்படிங்களா? எனக்கு ஆமா, நான் ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்து நான் ஊர்ல இருந்து வரும்பொழுது ஐ யூஸ் டு கெட் மை புக்ஸ் தான். நான் ஏன்னா எனக்கு புக் படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால புக்கு தான் நான் வந்து படிக்கிறது. These all my books, my personal library. மம்மிஸ் பாருங்க, லைப்ரரி நம்ம எங்கயாவது வெளியில போனா பாக்குற லைப்ரரி மாதிரி வீட்டுக்குள்ளேயே ஒரு லைப்ரரி இருக்கு. more than 1000 books இருக்கும் எப்படியும். அதனால நீங்க என்ன புக் கேட்டாலும் என்னால ஐ திங்க் இருக்குன்னு தான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன், தெரியல. கண்டிப்பா மேம், இதுக்காகவே வந்து நாங்க இந்த ஒரு கோல்டன், எனக்கு இன்னைக்குதான் நிஜமா தெரியும் உங்ககிட்ட இவ்ளோ புக்ஸ் இருக்குன்னு. நீங்க நல்லா கதை சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா உங்ககிட்ட இவ்ளோ புக்ஸ் இருக்குன்றதே நானே இப்பதான் பாக்குறேன். கண்டிப்பா மேம், நான் இதுக்காகவே நான் ஒரு செஷன் கண்டிப்பா அரேஞ்ச் பண்றேன். ஏன்னா எனக்கு கதை கேட்கறது, மோட்டிவேஷனலா பேசுறது எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது எனக்குமே ஒரு பூஸ்ட் அப்பான ஒரு இதா இருக்கும். சோ நான் கண்டிப்பா அதுக்கு இது பண்றேன். ஓகே ஓகே, செஷன் வாங்க பண்ணிக்கலாமா மேம்? Thank you, bye. Yeah, good evening. Thank you so much. நீங்க இவ்வளவு தூரம் எங்களுக்கு பேசினதுக்கும் நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சோ மச் மேம். மம்மிஸ் நீங்களும் இவ்வளவு நேரம் பொறுமையா லைவ் பாத்தீங்க. கண்டிப்பா உங்களுக்கு மேம் சொன்ன விஷயங்கள் இன்னும் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பாசிட்டிவான வைப்ஸ் கொடுத்துருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான லைவ்ல ரிசல்ட் வந்து உங்க யாரையும் ஹர்ட் பண்ணிருக்காதுன்னு நம்புறேன். நானு ஹர்ட் பண்ணிருந்தா ரொம்ப ரொம்ப சாரி. ஐயோ அப்படிலாம் இல்ல மேம். பிகாஸ் நான் எப்பவுமே சொல்ற விஷயம் வந்து ஒரு லிங்க் இருக்கு ஷேர் பண்றோம். ஏன் வந்து லிங்க் ஷேர் பண்றோம்னா அடுத்தவங்களோட போஸ்டையும் போய் பார்க்கணும். அவங்க வந்து என்ன பெட்டரா சொல்லி இருக்கிறாங்க, அது வந்து அவங்க இதுவுமே ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் தான், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். சோ ஹோப் சோ எல்லாருக்குமே வந்து தன்னை போல் பிறரை நினைன்ற மாதிரி தான் நான் நினைச்சுப்பேன். இப்ப நான் வந்து அந்த பொசிஷன்ல இருந்தேன்னா கஷ்டப்பட்டு எழுதினா எனக்கு கிடைக்கலையான்னு ஒரு நிமிஷம் நிஜமாலுமே ரொம்ப வருத்தமா இருக்கும் இல்லையா? அதனாலதான் உங்களுக்கு வந்து இந்த இதை நான் வந்து சொல்லிக்கிறேன். நான் உங்க யாரையுமே ஹர்ட் பண்ணணுங்கிற இது இல்லை எனக்கு. பட் வேற வழியே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த 3 பேரை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதனால அவங்க யாரையாவது ஹர்ட் பண்ணிருந்தேன் இந்த ரிசல்ட்ஸ் மூலமா, அவங்க யாருக்காவது மனசு கஷ்டமா இருந்ததுன்னா ரொம்ப சாரி. நிஜமா நோ இஷ்யூஸ் மேம். எங்க மம்மிஸ் எல்லாம் ரொம்ப ஸ்போர்ட்டிவான மம்மிஸ். இவங்க பார்ட்டிசிபேட் 15 days டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண எல்லாருக்குமே வந்து will plan to give a gifts and e-certificates. and ஸ்பெஷலா வந்து நீங்க செலக்ட் பண்ண இந்த 3 கேண்டிடேட்ஸ்க்கு எங்க சைடுல இருந்து கண்டிப்பா நாங்க ஒரு பிளசன்டான சர்ப்ரைஸ் அண்ட் கிஃப்ட் சென்ட் பண்ணலாம் பிளான் பண்ணிருக்கோம். சோ இது இவ்வளவு தூரம் நீங்க எங்களுக்கு எவாலுவேட் பண்ணி, ஏன்னா 15 days டாஸ்க்ன்றது ஒரு 1 month ஆக்சுவலி நம்ம ஈச் டேஸ் கொடுத்துருக்கோம். சோ இந்த 30 days நீங்க இதுக்காக உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி நீங்க பண்ணி கொடுத்துருக்கீங்க. சோ அதுக்கு நாங்க தான் உங்ககிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கணும். சோ தேங்க்யூ சோ மச் மேம். இதே மாதிரி சாரி திரும்பவும் வந்து உங்களை இன்டரப்ட் பண்றேன். ஆக்சுவலா ஜூலைல வந்து ஐ அம் பிளானிங் டு டிராவல். நான் வந்து மோஸ்ட்லி இந்தியா வருவேன் ஜூலை. சோ இஃப் இட் இஸ் பாசிபிள் நம்ம வந்து ஒரு மீட் ஓவர் பண்ண முடியும் அப்படின்னா வில் மீட். கண்டிப்பா ஷியர் மேம், பண்ணலாம். நீங்க சென்னை தான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, சென்னை தான். கண்டிப்பா ஒரு பிளான் பண்ணலாம் மேம். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க ஆல்ரெடி நீங்க ட்ரிப் வரத பத்தி சொல்லிருந்தீங்க. சோ கண்டிப்பா ஒண்ணு பண்ணலாம். பாக்குறதுக்காகவே நான் கண்டிப்பா ஒரு ட்ரிப் வந்து பிளான் பண்றேன் மேம். ஷியர்.
ஏன்னா நான் அப்கோர்ஸ் எனக்கு தஞ்சாவூருக்கு வரணுங்கிற மாதிரியான பிளான்ல இருக்கு. ஏன்னா உடையார் நாவல் முடிஞ்ச உடனேவே ஒரு vlog பண்ணணும். ஆனா அதுக்குள்ள இந்த கோவிட் எல்லாம் வந்ததுனால எனக்கு அங்க வர முடியல. சோ நான் எப்பயும் தஞ்சாவூருக்கும் வர, அதாவது பெரிய கோவிலுக்கு மாத்திரம், வேற எங்கேயும் இல்ல, எனக்கு பெரிய கோவில் மெயினா வருவேன்னு தான் நினைக்கிறேன் நானு. சோ அப்படி நான் வரும் பொழுது டேட்டை உங்களுக்கு நான் சொல்றேன். யாராவது அங்க பக்கத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நினைச்சாலும் அவங்க வந்து பெரிய கோவிலுக்கு நான் என்னைக்கு வரேங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், நான் அட்வான்ஸாவே சொல்லிடுறேன். சோ அந்த மாதிரி நம்ம பண்ணினோம் அப்படின்னா we can meet even in தஞ்சாவூர் also. ஷியோர் மேம், ஷியோர் மேம். ஓகே மாமிஸ், இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான கான்டெஸ்ட் அண்ட் லைவ்ல நான் உங்களை மீட் பண்றேன். until டாடா, டேக் கேர், பை மேம். Bye.